ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணுபெருந்துறையில், கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை, பத்தி மலர்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும், காட்டில் வேவதன் முன்னம் கழலடி, நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில், வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய், நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி, ஓரூரும் ஒழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று, திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்களிடம் பெருமானே ஆரூராயே. கார்புறவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும், தார்கமள் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி, சீர்பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும், வார்ப்புணல் சூழ் வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பான். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளையும், எம்குடி ஆளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்கள் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். இன்றைய தினம் ஒரு சுதினம். சிவபெருமான் தன்னாலே படைக்கப்பட்ட உயிர்களெல்லாம் உய்யும் பொருட்டு, நம்மையெல்லாம் பக்குவப்படுத்தும் பொருட்டு, வெவ்வேறு காலங்களிலே பல்வேறு முனிவர்களையும் தபஸ்விகளையும் முன்னிறுத்தி நமக்காக வேண்டி நம்முடைய உயிர் வர்க்கம் பக்குவப்படும்படியாக விரதங்களையெல்லாம் உபதேசம் செய்து வைத்திருக்கிறார். அந்த விரதங்களுக்குள்ளேயும் புராணங்களிலும் ஆகமங்களிலும் கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய விரதங்கள் 8 விரதங்களை பட்டியலிட்டு சொல்லி, அவற்றை அஷ்டமகாவிரதங்கள் என்ற பெயராலே சிவபெருமானே உபதேசம் செய்து வைத்து, இந்த விரதங்களையெல்லாம் விதிப்படி கடைப்பிடிப்பவர்களுக்கு பக்குவ நிலையானது வாய்க்கப் பெற்று அவர்களெல்லாம் உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்று உபதேசத்தை செய்து வைத்திருக்கிறார். அப்படி சொல்லப்படும் அஷ்டமகாவிரதங்களுக்குள்ளே கார்த்திகை மாதத்திலே அனுஷ்டிக்கக்கூடிய சோமவார விரதமும், மார்கழி திருவாதிரை திருநாளிலே அனுஷ்டிக்கக்கூடிய ஆருத்ரா தரிசன விரதமும், இன்னும் பங்குனி உத்திர விரதம், சூல விரதம், ரிஷப விரதம், இப்படி 8 விரதங்கள் மகாவிரதங்களாக பட்டியலிடப்பட்டு, அந்த விரதங்களை விதிப்படி அனுஷ்டிப்பவர்கள் எல்லா விதமான மங்களங்களையும் பெறுவார்கள் என்று புராணங்களின் மூலமாகவும் உபதேசங்களின் மூலமாகவும் சிவபெருமான் ஸ்தாபித்து கொடுத்திருக்கிறார். அவற்றிற்குள்ளேயும் மகா பவித்திரமானதும் அறியாமல் செய்த தவத்திற்கு கூட அனுக்கிரகம் கிடைக்கக்கூடியதான விரதமாக மாசி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசைக்கு முந்தைய தினமான சதுர்தசி திதியிலே வரக்கூடிய சிவராத்திரி திதியை மகாசிவராத்திரியாக அறிவித்து, அன்றைய தினம் எத்தனை முடியுமோ அத்தனை தூரத்திற்கு சிவசிந்தனையிலே ஈடுபட்டிருப்பவர்களுக்கு எல்லா ஸ்ரேயஸும் கிடைக்கப்பெறும் என்றும், அப்படி வருடந்தோறும் வரக்கூடிய மகாசிவராத்திரி விரத தினத்தை விதிப்படி அனுஷ்டிப்பவர்களுக்கு அவர்களுடைய உயிரானது பக்குவப்பட்டு சிவபெருமானுடைய திருவடிகளை சென்று அடையும் என்றும் எம்பெருமானே தன் திருவாக்காக அருளி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகோன்னதமான தினம் இந்த மகா சிவராத்திரி தினம். அந்த தினத்திலே மாலை பொழுது முதல் ஜாமத்திற்கான பூஜைகள் எல்லாம் தொடங்கக்கூடிய காலத்திலே, பிரதோஷ காலத்திலே சிவசிந்தனை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் திருவருளையும் குருவருளையும் எல்லோர் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வணங்கி துதித்து, அதற்கு ஹேதுவாக அமைந்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும், அவர்கள் செய்து வரக்கூடிய இந்த சத்காரியங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகா சிவராத்திரி விரதமானது பல்வேறு புராணங்களிலே பறக்க பேசப்பட்டிருக்கக்கூடிய விரதம். இந்த விரதத்தினுடைய சிறப்பே, எல்லா நாட்களிலும் நாம் சிவபூஜை செய்யும் போது சூரிய உதய காலத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு ஜாமத்திலும் சிவபெருமானை விதிப்படி பூஜித்து, மத்தியான பொழுதும் அதை கடந்த பொழுதும் மாலை பொழுது வரையிலுமாக பூசிக்கும்படியாகவும்,
இரவு சூரியஸ்தமன காலத்திற்கு பிறகு 2 முகூர்த்த காலங்கள் பூஜித்து அதோடு கோயில் நடைகள் அடைக்கப்பட வேண்டும் என்றும் ஆகமங்கள் விதித்திருக்கின்றன. அதையும் கடந்து வரக்கூடிய ஜாமக்காலங்களிலே இரவு 9 மணிக்கு மேலே தொடங்கி மறுநாள் சூரியோதய காலம் வரையிலும் இருக்கக்கூடிய காலத்திலும் அன்று ஒரு நாள் மட்டும் விதிவிலக்காக கோயில்களை திறந்து வைத்திருந்து ஒவ்வொரு காலத்தையும் விசேஷமான சங்கல்பத்தோடு கூட அதிகப்படியான திரவியங்களாலே சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேகம் செய்து ஆச்சரியமாக அலங்காரங்கள் எல்லாம் செய்து புஷ்பங்களாலும் வில்வார்ச்சனை மூலமாகவும் சிவபெருமானுடைய நாமங்களை சொல்லி அர்ச்சிக்கிறோம். இரவு வேளைகளிலே இப்படி கோயில் நடை திறந்து பூஜை செய்வது என்பது விதி விலக்காகக்கூடிய காலங்களில் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இரவு வேளையிலே கோயில் திறந்தும் வீடுகளிலே சிவலிங்க பூஜை செய்பவர்கள் அந்த திருமேனியை எடுத்து வைத்து அபிஷேகம் செய்து பூஜிப்பதற்குமான காரணம் என்ன என்பதை சிந்தித்தால் இந்த விரதம் எத்தனை முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு சிவத்தல மகிமை என்பதுதான். சிவத்தலங்களுக்கான சிறப்பை இதுபோன்ற விரதங்களின் மூலமாக நாம் அனுபவிக்கிறோம் என்பதாலே விரதங்களினுடைய மகத்துவத்தை சொல்லி அதன் பிறகு சிவத்தலங்களினுடைய சிறப்பை சிந்திப்போம். ஒரு முறை புராண காலத்திலே பிரசித்தியாக சொல்லப்படும் திருப்பார்க்கடல் கரையிலே தேவர்களும் அசுரர்களும் எல்லாம் ஒன்று கூடி பார்க்கடலை கடைந்தால் அதிலிருந்து கிடைப்பதற்கு அரியதான பொருளாகிற அமிர்தம் கிடைக்கும் என்ற சங்கல்பத்தை செய்து கொண்டு தேவர்களோடு கூட அசுரர்களும் சேர்ந்திருந்து பார்க்கடலை கடையலாம் என்று முனைந்தார்கள். இது பிரபலமான புராண நிகழ்ச்சி. பல்வேறு புராணங்களுக்கும் இது அடிப்படை நிகழ்ச்சியாக சொல்லப்பட்டு இதிலிருந்து அந்த புராணம் விரிவடையும். அப்படி பார்க்கடலை கடைவதற்காக தேவர்களும் அசுரர்களும் அந்த பார்க்கடல் கரையிலே கூடியிருந்து திருமாலை அதற்கு தலைமை ஸ்தானத்தில் சிவபெருமான் நியமித்து உங்களுடைய உதவியோடு கூட தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து பெறுவதற்கரிதான அமிர்தத்தை பெறட்டும் என்று ஆசீர்வதித்திருந்தார். அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளாதவர்கள் யார் என்று பார்த்தால் சாக்ஷாத்தா பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் ஏனைய கைலாயவாசிகளும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவில்லை. காரணம், சுவாமியும் அம்மனும் சுவாமியோடு சம்பந்தப்பட்ட ஏனைய அடியார்களும் பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியிலிருந்து மீண்டவர்கள். இந்த பார்க்கடலை கடைவதற்கு என்ன காரணமாக இருந்தது? அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அமிர்தம். அந்த அமிர்தத்திலே ஒரு திவலையேனும் நாம் பானம் பண்ணினாலும் உடம்பு எந்த விதமான மாறுதல்களையும் அடையாமல் எப்போதும் இளமை தோற்றத்தோடேயே இருந்து மரணம் என்ற ஒன்றே நெருங்காத ஒரு நிலையை அடையலாம் என்பது சங்கல்பம். அதன்படிக்கு இறக்கக்கூடியவர்கள் யாரோ, மரணத்தை பார்த்து யாருக்கெல்லாம் பயம் இருந்ததோ அவர்களெல்லாம் அடித்து கொண்டு அந்த கரையிலே நின்று எப்படியாவது ஒரு துளியான அமிர்தம் கிடைத்துடுமான்னு நின்றார்கள். சுவாமி பிறப்பும் இறப்பும் அல்லாதவர். அவருக்கு அவதாரம் என்ற ஒரு வழக்கமே கிடையாது. அருள் வேடங்கள் தாங்கி அடியார்களுக்காக அவ்வப்போது காட்சி கொடுப்பாரே தவிர ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே தங்கி வருவதில்லை. அதனால் சுவாமிக்கு பிறப்பிறப்பு கிடையாது. சுவாமியினுடைய இடது பாகத்திற்குரியவளான அம்பிகையும் அதே வண்ணம்தான். அவர்கள் இருவரின் அருட்சக்திகளாக தோன்றிய விநாயகப் பெருமான், பைரவக் கடவுள், முருகப்பெருமான், வீரபத்ரர், இன்னும் அநேகர்களும் அதே நிலைத்தான். அவர்களுக்கு பிறப்பு இறப்புங்கிறது கிடையாது. அதனால் மூப்பு, அதாவது வயதடைவது என்பதும் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் இவர்களுக்கு அந்த அமிர்தத்தாலே ஆகக்கூடியது ஒன்றுமில்லை. ஏனைய தேவர்கள் மரணத்தை நோக்கி அஞ்சியிருந்தபடியாலே ஒரு துளியேனும் அமிர்தம் கிடைக்குமான்னு பார்க்கடல் கரையிலே நின்றார்கள். அதற்கு மேலே நடந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிரசித்தம். அதன்படி இத்தனை பெரிய கடலை கலக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பெரிய மத்து வேண்டும். மந்தர மலையை மத்தாக கொள்வோம்னு சொல்லி தீர்மானம் பண்ணி சுமக்க முடியாத அந்த மலையை வேண்டி பிரார்த்தித்து அந்த மலையே நகர்ந்து வந்து பார்க்கடலில் தன்னையே தான் இட்டு கொண்டதாம். மத்து கிடைத்தாகிவிட்டது. அடுத்து கடைவதற்கு ஒரு கயிறு வேணுமே. இந்த மலையை கொண்டு கடையணும்னா அந்த கயிறு எவ்வளவு சாமர்த்தியமாக இருக்கணும். அதற்காக வேண்டி வாசுகி என்கிற அந்த சர்ப்பத்தை, பாம்பை கயிறாக்கி தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமும் ஆக நின்று பார்க்கடலை கடைந்தார்கள் என்றும், அப்படி கடைந்த தொடங்கின கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் அந்த மலையினுடைய கணம் கடலின் உள்ளே அழுந்துபட்டு போக திருமால் அங்கே ஆமை வடிவம் எடுத்து கூர்மாவதாரம் பண்ணி மூழ்க இருந்த அந்த மந்தர மலையை தன் முதுகிலே சுமந்து நிறுத்தினார் என்றும் பார்க்கிறோம். தன் பிறகு ரொம்ப முனைந்து இருவர்களுமாக தொடங்கி அந்த கடலை கடையத் தொடங்கினார்கள். இது நடந்த நாள் ஒரு தசமி திதியிலே. தசமி திதியில் தான் இந்த சங்கல்பம், இதை செய்ய வேண்டும் என்று தொடங்கினார்களாம். மறுநாள் ஏகாதசி திதி அன்று இரவு முழுவதும் பகல் முழுவதும் தன் நாள் முழுக்க உணவும் உறக்கமும் இல்லாமல் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை போட்டு கடைந்தெடுத்தார்களாம்.
அதனால் தான் இன்னைக்கும் நாம ஏகாதசி அன்னைக்கு தவறாமல் இந்த இரண்டையும் விரதமாக அனுஷ்டிக்கிறோம். ஒன்று உணவு உண்ணாதிருத்தல், மற்றொன்று இரவு உறங்காதிருத்தல். ஏகாதசிக்கும் இதே போல இரவு வேளையிலே தூங்காமல் முழித்திருப்பது என்ற ஒரு விரத சங்கல்பம் உண்டு. ஜாகிர விரதம் என்றதற்கு பெயர். அன்று இரவு முழுக்க உறங்காமல் இருந்தும் பகல் பொழுதிலே உணவு உண்ணாமலும் இந்த இரண்டையும் விரதமாக வைத்திருக்கிறோமே. காரணம், திருப்பார்கடலை கடைந்த திதி ஏகாதசி திதி. அந்த கடலை கடைந்த போது ஏற்பட்ட வேகம், அதனால் கடலின் அடியிலிருந்து விஷப்பொருட்கள் எல்லாம் முதலில் வெளிப்பட்டு வந்ததாம். கடலை போட்டு கடைந்தோம் என்றால் அது கீழே என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இவர்கள் கடைந்த வேகத்திற்கு முதலிலே அதிலிருந்து ஆலம் என்ற பெயரிலே ஒரு விஷம் புறப்பட்டு வந்ததாம். இன்னும் கடையலாம்னு முனைந்த போது பாவம் அந்த பாம்பினுடைய வாக்கிலே அதுகாரும் தங்கி இருந்த விஷம் எல்லாம் ஹாலம் என்ற பெயரிலே அதுவும் வெளிப்பட்டு வந்ததாம். ஹாலம் என்றும் காலம் என்றும் இரண்டு வகையான விஷம் ஒன்று சேர்ந்து ஆலகால விஷமாக கொடுமையான விஷமாக வெளிப்பட தேவர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருவராக மூர்ச்சையாகி விழத் தொடங்கினார்களாம். அதுவரையில் திருமாலுக்கு நல்ல பொன்னிற மேனியாக இருந்தது. இந்த விஷவாயு இது போய் தாக்கின மாத்திரத்தில் அவர் உடம்பெல்லாம் கருநீல நிறம் கொண்டதாம். அவருக்கே இந்த நிலை என்று பார்த்த பிறகுதான் ஏனைய தேவர்கள் எல்லாம் பயந்தார்களாம். பிரம்மதேவனை பார்த்தால் 4 தலையும் சுத்தி கீழே விழுந்து விட்டான். இந்திரன் எல்லாம் பதற்றமடைந்து பயந்து போனான். சூரியனுடைய கண்ணொளி மங்கத் தொடங்கியதாம். இப்படி ஒவ்வொரு தேவர்களாக அவதியுற பார்த்து திருமால் சொன்னார், இப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் நாம் எப்போதும் செய்வது போலே நேரே திருக்கைலாயத்திற்கு ஓடிப்போய் சுவாமியினுடைய திருவடிகளிலே நாம் சரணம் புகலாம் என்று தொடங்கினார்கள். தள்ளாமை நிலை, மயங்கி விழும் நிலையிலே தங்களை தாங்களே சுமந்து கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு திருக்கைலாயத்தை நோக்கி விரைந்தார்கள். காரணம், அங்கே சென்று விட்டால் எதை பற்றிய பயமும் இல்லை என்ற எண்ணம்தான். தள்ளி தடுமாறி திருக்கைலாயத்தை சென்று அடைந்தார்கள். இப்படி இவர்களெல்லாம் மயங்கி விழுந்ததாக கொள்ளப்படுவது ஏகாதசியை அடுத்திருக்கக்கூடிய துவாதசி திதி. பகலும் இரவும் உணவு உண்ணாமல் உறங்காமல் கடைந்தது ஏகாதசி திதி. அந்த விஷம் வெளிப்பட்டதாலே துவாதசி திதி அன்னைக்கு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும்படியாக விடியற்காலை வேளையிலே பத்திய உணவாக மருத்துவ குணம் உறைந்ததாக இருக்கக்கூடிய உணவை அதை வீட்டிலே பக்குவம் பண்ணி காலையில முதல்ல அதை சாப்பிடுவோம். அதனால தான் ஆயுசை அபிவிருத்தி செய்து தரக்கூடிய கீரை வகைகள், நெல்லிக்கனி எல்லாம் துவாதசி அன்று உணவிலே சேர்த்துக் கொள்ளுகிறோம். அந்த நிலையிலே இவர்கள் எல்லாம் துன்பப்பட்ட நாள் 12வது நாள் துவாதசி திதி. அதோடு ஓடிப்போய் திருக்கைலாயத்தை அடுத்த நாள் திதியிலே அடைந்தார்களாம். அது திரையோதசி 13வது நாள். சென்றவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டிருந்தபடியால் வலம் எது இடம் எதுன்னு தெரியாமல் திருக்கைலாய மலையை பாதி பேர் இடம் வலமாகவும் மீதி பேர் வலமிடமாகவும் மாறி மாறி சுற்றி சுற்றி மோதிக்கொண்டு நின்றார்களாம். இந்த காரணத்தை வைத்துத்தான் இன்றும் கூட பிரதோஷ திதியிலே 13வது நாள் அனுஷ்டிக்கக்கூடிய மாச பிரதோஷ திதியிலே சிவாலயத்தை தரிசனம் பண்ணி பிரதோஷ காலத்திலே சுவாமியை பிரதட்சணம் பண்ணும்போது முழுக்க ஒரே போல பிரதட்சணம் பண்ணாமல் நந்திகேஸ்வரர்கிட்டேருந்து ஆரம்பித்து பிரதட்சணத்தை தொடங்கி நேரா சுவாமியை வலம் பண்ணிட்டே வந்து வலமாக வந்து சுவாமியினுடைய அபிஷேக தீர்த்தம் விழக்கூடிய கோமுகம் வரையிலும் சரியா பிரதட்சணம் பண்ணிட்டு வருவோம். அந்த இடத்துல நின்றுட்டு மறுபடியும் அப்பிரதட்சணமாக போய் நந்திகேஸ்வரர் வரையிலும் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அந்த அப்பிரதட்சணத்தையே தொடர்ந்து சண்டிகேஸ்வரர் கிட்ட போய் அவரை தரிசனம் பண்ணி மறுபடியும் நந்திகேஸ்வரர் கிட்ட வருவோம். இப்படி இடம் வலமுமாக பாதி பாதி சுத்துவது. இந்த பிரதட்சணத்திற்கே சோமசூக்த பிரதட்சணம்னு பேர். பிரதோஷ காலத்திலே 21 முறை இப்படி இடம் வலம் வலம் இடமாக மாறி மாறி பிரதட்சணம் பண்ணினா உத்தமமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம், இந்த தேவர்கள் எல்லாம் மயக்கமடைந்திருந்த நிலையிலே இடம் வலம் தெரியாமல் திருக்கைலாயத்தை இப்படி பாதியும் அப்படி பாதியும் பிரதட்சணம் செய்ததாலே பிரதோஷ காலம் அவர்கள் எல்லாம் ஹரஹரா சிவசிவான்னு சுவாமி திருவடியிலே விழுந்து வணங்கினார்கள். கருணையே வடிவான எம்பெருமான் அவர்களை எல்லாம் அழைத்து நடந்தவற்றையெல்லாம் அறிந்தவனாக தனக்கு பக்கத்திலே இருந்த அடியார் ஒருவர் கையிலே விபூதி பாத்திரம் வைத்துக் கொண்டு இருப்பாராம். சுவாமி எங்க எழுந்துருளினாலும் கையிலே ஒரு பாத்திரத்திலே திருநீர் தாங்கி ஒரு அடியார் வருவார். அந்த திருநீற்றைத்தான் சுவாமி பிரசாதமாக கொடுப்பார். அந்த அடியாரை பார்த்தார். ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, ஏதோ ஆலகால விஷமாம், அது 14 புவனங்களையும் திடுக்குட செய்திருக்கிறதாம். இங்கே பார், அத்தனை தேவர்களும் தலை சுற்றி வந்து நிற்கிறார்கள், நீங்கள் போய் அந்த விஷத்தை கைகளாலே திரட்டி கொண்டு வாருங்கள் அனுப்பினர். திருக்கைலாயத்திலே பணிவிடையாக இருக்கும் ஒருவரால் கூட அந்த ஆலகால விஷத்தை அணுகிவிட முடிகிறது. சுவாமியினுடைய கட்டுப்பாட்டிலே இருப்பதும் அதன் வழியே ஆசாபாசங்கள் அற்றிருப்பதற்கும் கிடைக்கக்கூடிய வெகுமதி இதுதான். எந்த விஷக்காற்று திருமால், நான்முகன், இந்திரன் எல்லோரையும் ஹிம்சித்ததோ சுவாமியினுடைய பணிவிடை நேர போனார். அவருக்கு பேரே சுந்தரர்னு பேரு. அவர் புறப்பட்டு போய் அந்த விஷத்தை எல்லாம் திரட்டி ஒரு சின்ன மிளகுருண்டை மாதிரி ஆக்கி கையிலே ஏந்தி கொண்டு வந்து சுவாமி கிட்ட கொடுத்தாராம்.
அப்படி ஆலகால விஷத்தை கையிலே தேக்கி கொண்டு வந்ததால் அவருக்கு ஆலால சுந்தரர்னு ஒரு திருநாமம் வந்தது. அவர்தான் பின்னாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக அவதாரம் பண்ணி இங்கிருந்து புறப்பட்டு போய் இன்னும் அநேக தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணி திருமுறை பதிகங்களாக 7ஆம் திருமுறையாக பாடி கொடுத்தவர். அப்படி சுவாமி கைக்கு அந்த ஆலகால விஷம் சின்ன மிளகுருண்டை போல வந்து சேர்ந்ததாம். அதை பார்த்தார் சுவாமி. இதை எங்கு கொண்டு போய் ஒளித்து வைத்தாலும் இதனுடைய வீரியம் அத்தனை உயிர்களையும் ஹிம்சிக்கும். இதிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய காற்றின் வேகத்திலே திருமாலே இப்படி கருநீல மேனி அடைந்தார் என்றால் ஏனைய உயிர்களால் என்ன செய்ய முடியும்? இதை எங்கே ஒடுக்குவதுன்னு பார்த்தார். சகல புவனங்களும் சுவாமிக்குள்ளே ஒடுக்கம், நல்லது கெட்டது எல்லாமே தனக்குள்ளே தானே ஒடுக்கம்னு இந்த ஆலகால விஷத்தையும் தனக்குள்ளேயே ஒடுக்கிக் கொள்ளலாம்னு அதை பானம் பண்ணினார். எப்படி எடுத்து அதை லாபகமாக வாயிலே இட்டு கொண்டாராம். பார்த்தாள் அம்பிகை அருகில் இருந்தவள், இந்த தேவர்களுக்கு இதே காரியமாக போய்விட்டது. ஆபத்து காலத்திலே இங்கே வந்து ஹரஹரா சிவசிவான்னு கெஞ்சி கூத்தாடுவது, கொஞ்சம் காப்பாற்றி கொடுத்துட்டோம்னா உடனே இவர்களுக்கு அகங்காரம் வந்து விடுகிறது. நான் தான் அகங்காரப்படுகிறார்கள். நாளைக்கு இங்கே வந்து நிற்கும் போது அன்று ஒரு நாள் ஆலகால விஷம் வந்தபோது நாம் எல்லாம் மயங்கி விழுந்தோமே, அப்போது சுவாமி தானே காப்பாத்தினார்னு மனசுல நிற்கிற மாதிரி இந்த ஆலகால விஷத்தை எப்போதும் சுவாமியினுடைய கண்டத்திலேயே நிறுத்தி இருக்கும்படியாய் செய்வோம். அதான் நேரா போய் சுவாமியை தரிசனம் பண்ணும்போது சுவாமி திருமேனி சிவசவான்னு இருக்குமா, உதிக்கின்ற சூரியன் போல இருக்குமா, நல்ல இளஞ்சிவப்பு திருமேனி, தீ போல இருக்கக்கூடிய திருமேனி. அதிலே கண்டம் மட்டும் கருத்து இருந்தால் நாமே யாரையான பார்த்தா அந்த கொஞ்சம் வித்தியாசமா இருந்தால் அவங்களை ஞாபகத்தை வச்சுப்போம் இல்லையா? அந்தபடிக்கு சுவாமிக்கும் அந்த பொன்னிறமான திருமேனியிலே கண்டம் கருத்து இருந்தால் பார்க்கும் போதெல்லாம் தேவர்கள் மறக்காமல் இதை நிச்சயமாக சிந்தித்துக் கொள்வார்கள்னு அம்பிகை அந்த ஆலகாலமான விஷம் சுவாமியினுடைய கண்டத்திலே தங்கும்படியாக இறுக்கி பிடித்தாளாம். அது அந்த இடத்திலேயே நின்னது. பௌராணிகர்கள் ரொம்ப பேர் சொல்லும் போது என்ன சொல்லிடுவாங்க, அந்த விஷம் சுவாமி திருமேனியை தானே பண்ணிடுமோன்னு அம்பிகை பயந்தாம்பாங்க. முதல்ல அந்த பானம் பண்ணினது விஷம் தன்னை தீங்கு செய்யும்னு தெரிந்தா சுவாமி அதை முதல்ல கையில் ஏந்து வர, இந்த சுவாமியால் தாங்கிக் கொள்ள முடியாத விஷமா? சுவாமியினுடைய பாகத்திலே சரிபாதியாக இருக்கக்கூட அம்பிகைக்கு இந்த விஷயம் தெரியாதா? அதை கழுத்திலே இறுக்கி நிறுத்தியதற்கு காரணம், நாளை பின்ன கைலாயத்திற்கு தரிசனத்துக்கு வரும் அடியார்கள் தேவர்கள் எல்லாம் இதை பார்க்கும் போதெல்லாம் ஐயோ அன்னைக்கு ஒரு நாள் இப்படி ஆபத்து வந்ததே, யாராலையும் அதிலிருந்து தப்பிக்க முடியல, சுவாமி தானே காத்து கொடுத்தாருங்கிற எண்ணம் மனசுல இருக்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு திருவிளையாடலாம். நீலகண்டராக சுவாமி காட்சி கொடுத்தார். அத்தனை உயிர்களும் மனமகிழ்ந்தன. தேவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் செய்து புஷ்பவிருட்டி செய்து எம்பெருமானை கொண்டாடினார்களாம். அதனால் தான் 13ஆம் தேதி திதியை ஒவ்வொரு பட்சத்திலும் நாம் பிரதோஷ திதியாக மாலை வேளையிலே எந்த காலத்திலே சுவாமி ஆலகால விஷத்தை பானம் பண்ணாரோ அந்த வேளையிலே சுவாமிக்கு விசேஷமான அபிஷேகங்கள் எல்லாம் செய்து அவருடைய கீதங்களை எல்லாம் இசைத்து தேவார பதிகமெல்லாம் பாடி கொண்டாடி மகிழ்கிறோம். அப்போது அம்பிகை பார்த்தாளாம், இத்தனை உயிர்களுக்குமாக சேர்த்து ஒரு விஷம் இவ்வளவு சிரமம் கொடுத்ததே, இவர்கள் எல்லோரும் திணறி நின்ற போது இவர் ஒருவர் தானே காத்து கொடுத்தாருங்கிற இன்பத்தின் வெளிப்பாடாக, நன்றியின் வெளிப்பாடாக அந்த 13ஆவது நாள் திதி முடிந்து 14ஆவது நாள் சூரியோதய காலத்திலே சங்கல்பம் செய்து கொண்டு ஆசையோடு கூடி சிவபூஜை செய்ய தொடங்கினாளாம். நாமெல்லாம் சிவபூஜை செய்ய ஆரம்பித்தோம்னா சாதாரணமாக 1 மணி நேரம் ஆகும்னு நம்ம ஒரு சங்கல்பம் வச்சுட்டு இருப்போம். அன்னைக்கு ஏதான ஒரு விசேஷ நாள் ஒரு அரைப்படி பால் கூட கிடச்சிருது அப்படின்னா, ஐயோ இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுமோ, அடுத்து இந்த ஒரு காரியம் இருக்கேன்னு நேரம் பார்த்து அதை சமன் செய்து கொண்டு சிவபூஜை செய்பவர்களுக்கு நடுவே பூஜை செய்யணுங்கிறதுக்காகவே நேரத்தை ஒதுக்கிக் கொள்பவர்கள் தான் பக்தர்கள் ஆகிறார்கள். அந்தபடிக்கு அம்பிகை காலத்தை எல்லாம் கணக்கில் கொள்ளவில்லை. ஆசையின் வெளிப்பாடாக பூஜிக்க தொடங்கினாளாம். பகல்ல ஒரு ஜாமம் கடந்தது. சரி பூஜை முடிந்துடும்னு தேவர்கள்லாம் காத்திருந்தார்கள். அடுத்து மறுபடியும் சங்கல்பம் பண்ணினாளா, மறுபடியும் அர்க்கியத்தை கூட்டினாள், மறுபடியும் விசேஷ அர்க்கியம் கூட்டினாள், எடுத்து வச்சு பூஜையை தொடர ஆரம்பிச்சுட்டான். சரி மத்தியான பூஜையோடு முடித்துக் கொள்வாளோன்னு பார்த்தா மத்தியானத்துக்கு மேலையும் பூஜை தொடர்ந்ததாம். சரி சாயரட்சை அதோடு நிறுத்திப்பா, பிரதோஷ காலம் ஒரு நாள் எல்லாம் பண்ணினா போல இருக்குன்னு பார்த்தா சாயரட்சையான பிரதோஷ பூஜையும் முடிந்ததாம். அடுத்து என்னன்னு பார்த்தா மறுபடியும் ஸ்நானம் செய்து விட்டு வந்து திருநீர் ருத்ராட்சம் தரித்துக் கொண்டு சங்கல்பம் செய்து அம்பிகை உட்கார்ந்தாளாம். பார்த்தார்கள் தேவர்கள், அம்பிகையே இவ்வளவு தூரத்திற்கு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறாள் என்றால் நாமும் இதே போலே செய்வோம்னு அவரவர்கள் ஸ்நானம் செய்து சந்தியா காலத்திலே சந்தியா உபாசனை செய்து திருநீர் ருத்ராட்சம் தரித்து மடிவஸ்திரங்கள் உடுத்திக்கொண்டு அவரவர்களுடைய சிவலிங்க திருமேனியை எடுத்து வைத்துக் கொண்டு திரவியங்கள் சேகரித்து பூஜை செய்ய தொடங்கினார்களாம். அம்பிகை முன்னம் இப்படி மாலை வேளையிலிருந்து தொடங்கி ஆசை குறைவில்லாமல் ஒவ்வொரு காலமும் கடக்க கடக்க ஆசை மிகுதியாலே தொடர்ந்து பூஜை செய்து கொண்டே போனாளாம்.
பகல் முடிந்து இரவு 4 ஜாமமும் முடிந்ததாம். அந்த சூரியோதய காலத்திலே சுவாமி பிரசன்னமாகி அம்பிகைக்கு வேண்டிய வரங்களையும் கொடுத்து தனக்கு பக்கத்திலே சிம்ஹாசனத்தில் இடது பக்கத்தில் அமர்த்தி கொண்டு அங்கே சூழ்ந்திருந்த எல்லா தேவர்களுக்கும் ஒரு இரவெல்லாம் தூக்கத்தை துறந்து அந்த மயக்கத்திற்கு ஆளாகாமல் தன்னுடைய நாமத்தை சிந்தித்தும் வில்வார்ச்சனை செய்தும் சிவநாமத்தை ஜபம் செய்துமாக இருந்ததற்காக வேண்டி அவர்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுத்து தத்தம் யதாஸ்தானத்திற்கு சுவாமி அனுப்பி வைத்தாராம். அப்படி அம்பிகை தொடங்கி வைத்ததுதான் இந்த பிரதோஷத்தை அடுத்து வரக்கூடிய 14வது நாள் ஆகிற சதுர்தசி திதி. நமக்கு ஏதோ லௌகீகமாக உதவி பண்ணினவர்களையே காலத்துக்கும் நினைவுலைத்துக் கொள்ளக்கூடிய நன்றியுடைமையெல்லாம் நம்மகிட்ட இருக்கலாம். ஒரு காலத்தில் அது இருந்துகிட்டே வந்திருக்கு. அடுத்த தலைமுறைகளுக்கு அதெல்லாம் வரணும். அந்த அளவில் ஏதோ ஒரு காலத்திலே ரொம்ப சிரமமாக இருந்தபோது உதவியவரை நம்முடைய பிள்ளைக்கும் சொல்லியே வளர்ப்போம். அன்னைக்கு ஒரு நாள் அப்பா இந்த கஷ்டப்பட்ட போது இவர் தான் உதவி பண்ணினார், நீ நன்றியோடு இருக்கணும்னு சொல்லுவோமே, கிட்டத்தட்ட அதே குணம்தான் அம்பிகை அன்றைய தினம் செய்தது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பப்பட்ட போது என்ன ஆகுமோ அடுத்த நொடி யார் காப்பாற்றுவார்களோன்னு திணறி நின்ற போது எந்த சிந்தையும் இல்லாமல் சுவாமி சஞ்சலமே இல்லாமல் அந்த ஆலகால விஷத்தை தான் பானம் பண்ணி தனக்குள்ளே ஒடுக்கிக் கொண்டு இவர்களை எல்லாம் காத்தாரே, இந்த கருணைக்கு என்ன ஈடாகும்னு பார்த்தாள் அம்பிகை. இரவெல்லாம் தொடர்ந்து பூஜை பண்ணினாளாம். அதே சங்கல்பத்தை வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு பட்சத்திலும் ஒரு மாசத்துக்கு 2 பட்சம் 15 நாட்கள்னு கொண்டால் 14வது நாளை மாத சிவராத்திரி என்றும் மாசி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசைக்கு முந்தைய தினம் இருக்கும் சதுர்தசியை மகா சிவராத்திரி என்றும் இதை பரமமங்கலமான தினமாக கொண்டு ஏனைய தினங்கள் போல் அல்லாது இரவு வேளையிலே கோயில் கதவங்களை அடைக்காமல் திறந்து வைத்திருந்து சாயங்கால பூஜைக்கு பிறகு தொடர்ந்து அன்றைய அர்த்தஜாமம் முடிந்த பிறகு தொடர்ந்து பூஜையை ஒவ்வொரு ஜாமத்திற்குமாக செய்து வந்து மறுநாள் காலை சூரியோதயம் வரையிலும் தொடர்ந்து இரவெல்லாம் பூஜை செய்து வருகிறோம். அப்படி அம்பிகை காட்டிக் கொடுத்த அந்த திருநாள் தான் வாய்ப்பதற்கரிதான அந்த ஒரு திருநாள் இன்றைய மாலை பொழுதில் வந்திருக்கிறது. இன்றைய தினம் அந்த விரதத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சிந்திக்கும்படியாக நமக்கு ஒரு நல்ல பேரும் வாய்த்தது. இதற்காக வேண்டிதான் வருடந்தோறும் உலகில் எங்கெல்லாம் சிவலிங்க பிரதிஷ்டை உண்டோ அங்கெல்லாம் அடியார்கள் கூடி அந்த எம்பெருமானுக்கு இரவு முழுவதும் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து வில்வார்ச்சனை செய்து வழிபட்டு வருகிறோம். சரி, இதெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த விதிப்படி இப்படியெல்லாம் அனுஷ்டித்தால் தான் நடக்குமான்னு கேட்டா அப்படி கூட இல்லை. சுவாமி சொல்லிடுறார், எத்தனை பெரிய பாவமணினவனாக இருந்தாலும் தெரியாமலேனும் அன்று இரவு ஒரு காலம் ஏதோ ஒரு சிவலிங்க திருமேனிக்கு ஒரு வில்வத்தால் அர்ச்சித்தாலும் அவனுக்கு பல பலன்களையும் கூட்டி தருகிறேன்னு அனுகிரகம் பண்ணினாராம். அதற்கு பிரபலமாக சொல்லப்படுவதுதான் இதே போல ஒரு மகா சிவராத்திரி விரத நாளிலே நடந்த அற்புதமான ஒரு சரித்திரம். விருத்தன்கிற பேர்லே ஒரு வேடுவன் ஒருவன் இருந்தான். கிராதன் ஒரு வேடுவன் இருந்தான். இந்த வேடுவன் எப்போதும் போலே அன்றைய தினம் மாலை வேளை தன்னுடைய வேட்டைக்கெல்லாம் போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வர வேண்டிய காலம். ஆசை யாரை விட்டது, அந்த நேரத்திலே ஒரு புலி துரத்த ஆரம்பித்ததாம். புலியையே அடிச்சுட்டோம்னா நம்முடைய கூட்டத்திற்கு நாம் தலைவன் ஆயிடுவோம், அதனால எவ்வளவு முடியுமோ அதை துரத்தி கொண்டு போவோம்னு தான் அஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு போனானாம். புலி பதுங்கி பதுங்கி ஓடியது பாய்வதற்குத்தான் தெரியாமல் தன்னுடைய காலம் செல்வதையும் அறியாமல் பாதி ராத்திரி காலத்துக்கிட்ட போய் காட்டுக்கு நடுப்பகுதியில் மாட்டிக்கிட்டான். இப்போ பயந்து ஓடிய புலி அவனை துரத்த ஆரம்பித்துதான். செய்வதறியாது பயந்த வேடுவன், ஐயோ பாதி ராத்திரி கிட்ட வந்துட்டோமே, இந்த காட்டிலே வந்து சிக்கி கொண்டோமேன்னு பயந்து ஓடி சென்றான். வழியிலே லாவகமாக பிடித்தேறுவதற்கு ஒரு மரத்தை பார்த்தான். அந்த மரத்தை பிடித்து கொண்டு கிளைகள் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டான். அவன் இந்த மரத்துல தான் ஏறினான்ங்கிறத பார்த்த புலி அங்கேயே நின்று விட்டது. எவ்வளவு நேரம் இருப்பான், எப்படியானால் இறங்கி வந்து தான் ஆகணும், என் காட்டுக்குள்ளே வந்து என்னையே துரத்திக்கிட்டு வந்தான் இல்லையா, அவன் தான் அடுத்த வேளைக்கு நமக்கு இறை அப்படின்னு அங்கேயே நின்று விட்டதாம். இந்த வேடுவனும் பார்த்தான், புலி நகர்வது போல இல்லை, கண் அப்படி சொருக ஆரம்பிச்சுதான். பகலெல்லாம் வேட்டையாடிய அந்த நிலையில் கண்கள் சொருகத் தொடங்க என்ன பண்றதுன்னு பார்த்தா ஒரு நொடி பொழுது திடுக்கிட்டானாம். போன ஒரு வினாடி கண் அப்படி இழுத்துட்டு தெரியாமல் தூங்கி விட்டோமே, இன்னும் 5 நிமிடம் இப்படி தூங்கினா ஒருவேளை மேலிருந்து நம்முடைய நிலை தவறி கீழே விழுந்துட்டா புலிக்கு இரையாவோமேன்னு பயந்தான். ஏதானா பண்ணிட்டே இருக்கணும்னு யோசித்தவன் பார்த்தான், சுத்துமுட்டு வேற ஒன்றும் இல்லை, மரக்கிளைகளிலே இலைகள் இருந்ததாம். ஒவ்வொரு இலையா பறிச்சு கீழே போடுவோம், மரத்தை முழுக்க மொட்டையடித்தாலும் சரி, இரவெல்லாம் ஒவ்வொரு இலையா பறித்து போட்டோம்னா தூங்காமல் இருப்போம்னு சங்கல்பம் செய்து கொண்டு ஒவ்வொரு இலையாக பறித்து போட தொடங்கினானாம். ஏதோ ஜென்மாவிலே அவன் எப்போதோ செய்த ஒரு துளி சிவபுண்ணியம் அன்றைய இரவு மகா சிவராத்திரி இரவு.
அவன் ஏறி வந்ததோ ஒரு வில்வ மரத்தின் மேலே. அவனுக்கு தெரியாமலேயே கீழே ஏதோ காலத்தில் யாரோ பிரதிஷ்டை செய்த ஒரு சிவலிங்க திருமேனி. இரவெல்லாம் தான் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டி முடித்து கொண்டிருக்கலாம்னு ஒவ்வொரு வில்வதளமாக பறித்து போட்டான். அவனுக்கு சிவராத்திரியினுடைய விரத மகத்துவம் தெரியாது, வில்வத்தினுடைய விசேஷம் தெரியாது, சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை செய்வதனால் விளையக்கூடிய நன்மை எதுவும் தெரியாது. தெரியாமல் தன் உயிரை காத்துக்கொள்ள வேண்டி இரவெல்லாம் கண்முழிப்போம்னு ஒவ்வொரு இலையாக பறித்து இட்ட புண்ணியம் மறுநாள் சூரியோதய காலத்திலே சுவாமி ரிஷபாரூடராக அம்பிகையோடு சேர்த்து காட்சி கொடுத்து அவனுக்கு எஞ்சியிருந்த வினைக்கணக்கை எல்லாம் தீர்த்து சிவராத்திரி விரத காலத்தில் தெரியாமலேனும் ஒரு சிவலிங்க திருமேனியின் பேரில் ஒரே ஒரு வில்வத்தை அர்ச்சித்ததற்கே அத்தனை பலன்கள் உண்டு. இரவெல்லாம் கண்விழித்து நீ சிவார்ச்சனை செய்திருக்கிறாய்ன்னு அவனுக்கு பெரிய தேசாதிபதியாக கூடிய ராஜ்யத்தை எல்லாம் வழங்கி அனுகிரகம் பண்ணினார்னு சொல்லப்படுகிறது. தெரியாமலே செய்யப்படும் விரதத்திற்கே இவ்வளவு விசேஷம் கொடுக்கிறார் என்றால் இந்த விரதத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு எத்தனையும் கண்விழித்து அந்த இரவு வேளையிலே எனக்கும் இத்தனை அருள் பண்ணினாரே எம்பெருமான்னு எதையும் கேட்டு நிற்காமல் கொடுத்ததற்கெல்லாம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த இரவை ஏற்படுத்தி கொண்டால் சிவசிந்தனை இன்னும் ஆழமாகவே பதியும். அப்படி கொண்டாடப்படும் இந்த மகா சிவராத்திரி இரவு வேளையிலே சிவத்தலங்கள் சிலவற்றை பற்றி சிந்திப்போம். பாரத தேசம் இதுபோலே புண்ணிய தேசம் உலகிலே எங்கும் இருக்க முடியாது. அத்தனை மகான்களினுடைய அவதாரத்திற்கும் எம்பெருமான் தேர்ந்தெடுத்த க்ஷேத்திரம். ஆசேது ஹிமாச்சலம் என்று சொல்லும்படியாய் ஒரு புறத்திலே மலையும் மற்றொரு புறத்திலே ஆழ் கடலுமாக கொண்டு இதற்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய இந்த புண்ணிய பூமியில்தான் எத்தனை எத்தனை கோடி கோடி சிவலிங்க பிரதிஷ்டைகள், எத்தனை எத்தனை ஆயிரம் ஆயிரம் திருமால் ஆலயங்கள், எத்தனை சக்தி பீடங்கள், ஒவ்வொரு திசையிலும் எத்தனை மகாச்சாரியர்களுடைய அவதாரங்கள். ஒவ்வொரு காலத்திலும் வினைவசத்தாலே ஏதோ ஒரு விதத்தில் கடினமான ஒரு சூழ்நிலை வரும்போது சரியாக அந்த நேரத்திலே அதை சரி செய்து கொடுப்பதற்கென்று ஒரு மகத்துவமான ஒரு ஆச்சாரியரை காட்டி கொடுத்து அந்த ஆச்சாரியராலே நாம் மீண்டு வந்திருக்கக்கூடியதை குறைந்தபட்சமேனும் ஒரு 2000 வருட வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அந்த விதத்தில் ஒவ்வொரு காலச்சூழலிலும் வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து நம்மை காத்து தருவதற்கு யாரோ ஒருவரை எம்பெருமான் அனுப்பி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களாலே அனுஷ்டிக்கப்பட்ட விரதங்களையும் அவர்கள் சென்று தரிசித்த புண்ணிய தலங்களையும் தன்னகத்தே கொண்ட சிறப்பும் பாரத தேசத்திற்கு உண்டு. ஆசேது ஹிமாச்சலம் மேலே கைலாச பர்வதத்திலிருந்து தொடங்கி தென்கோடியிலே ராமேஸ்வரம் பரியந்தம் இந்த மொத்த பாரத தேசமே சிவபெருமானுடைய திருவுருவமாகவே காட்சி தருவதாகவெல்லாம் ஸ்லோகங்கள் உண்டு. பெருமானுடைய சிரசுக்கு மேலே கிரீடம் அணிந்தார் போலே இருப்பது திருக்கைலாயமாகிற மலையாம். அதற்கு கீழே நெற்றி பகுதியாக இருப்பது காசி க்ஷேத்திரம். அதனால்தான் அந்த க்ஷேத்திரத்திற்கு அவிமுக்தம் என்று ஒரு பேர் உண்டு. வாரணவாசி க்ஷேத்திரத்திற்கு அவிமுக்தம்னு பேர். நம்முடைய உடம்பிலே புருவத்திற்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பகுதிக்கு பொட்டுட்டுக்கிறோமே அந்த திலகம் வைத்துக் கொள்ளும் இடத்திற்கு அவிமுக்தம்னு பேர். சுவாமியினுடைய நெற்றி பொட்டு போலே காசி க்ஷேத்திரம். அவருடைய கண்டமாக குருக்ஷேத்திரம் இருக்கிறதாம், கழுத்தாக குருக்ஷேத்திரம் இருக்கிறதாம், தோள்களாக உஜ்ஜைன் மகாகாளேஸ்வர க்ஷேத்திரம் இருக்கிறதாம். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வந்து ஹிருதயஸ்தானமாக சிதம்பர க்ஷேத்திரமும், மூலாதாரமாக திருவாரூர் திருத்தலமும், பாதங்களாக ராமேஸ்வரம் க்ஷேத்திரமும் இருப்பதாக சொல்லி பாரத தேசத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் சுவாமி விராட் ரூபம் எடுத்து தானே விஸ்வரூபமாக இந்த தேசமாகவே தான் வளர்ந்திருப்பதை காட்டிக் கொடுக்கும் விதம்னு இதற்கெல்லாம் பிரமாணங்கள் புராணங்கள்லேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த திக்கிலே போய் எந்த தலத்தில் எப்படி நின்றாலும் அது எம்பெருமானுடைய திருமேனி என்ற அளவிலே நாம் பார்க்கிறோம். இதற்கு இடைப்பட்டதான ஒரு க்ஷேத்திரத்தில் தான் எத்தனையோ பிறவியிலே செய்த புண்ணியத்தின் பயனாக நமக்கு ஒரு பிறவி வாய்த்திருக்கிறது. அந்த அளவிலே இருந்து கொண்டு பெருமான் அவ்வப்போது செய்யக்கூடிய திருவிளையாடல்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலே இப்படியாக ஒரு திருவிளையாடலை செய்து நமக்கு அனுகிரகம் செய்து வருகிறார். இப்படி எம்பெருமான் செய்த திருவிளையாடல்களுக்குள்ளே தேவர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்கு பிரதோஷ தாண்டவம் ஆடியதை பற்றி பார்த்தோம். அடுத்து ரிஷிகள்னு சொன்னாலே அவர்கள்லாம் ஒரு அளவிலே பக்குவம் கூடியவர்கள், ஒரு அளவிலேனும் இந்திரியங்களை எல்லாம் வென்றவர்கள், ஆசாபாசங்களை துறந்தவர்கள் என்ற அளவிலே பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளேயும் அவ்வப்போது நான் என்கிற ஒரு அகங்காரம் தோற்றலாம். அந்த அகங்காரம் வரும்போதெல்லாம் சுவாமி ஒரு திருவிளையாடல் செய்து அவர்களை நெறிப்படுத்தி இருக்கிறார். காட்சியை அப்படியே தாருகாவனம் என்ற ஒரு வனத்திற்கு எடுத்துச் செல்வோம். அடர்ந்த வனப்பகுதி, அங்கே தான் அமைதி இருக்கிறதுன்னு சொல்லி ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து அங்கே பல பல பர்ணசாலைகள் அமைத்துக் கொண்டு தத்தம் தேவிமார்களோடே குடியிருந்தார்கள். ரிஷிகள் முனிவர்களுக்குள்ளே பேதம் உண்டு. ரிஷிகளுக்கு கூட ரிஷி பத்னிகள் உண்டு. அவர்களுக்கு உடனிருந்து உபசாரம் செய்வதற்கு ரிஷி பத்னிகள் உண்டு. அவர்களையும் துறந்துத்தான் முனிவர்கள். இந்த அளவில் ரிஷிகள் ரிஷி பத்னிகளோடு சேர்ந்து வசித்து வந்தார்களாம். அந்த வனாந்தரத்திலே அவர்கள் தங்களுக்கென்று ஒரு யாகசாலையை நிர்மாணம் பண்ணி அந்த யாகசாலையிலே தொடர்ந்து பல்வேறு யாகங்களையும் செய்து வந்தார்கள்.
இதற்கெல்லாம் என்ன மூலாதாரமாக கொடுக்கப்பட்டதுன்னா, சுவாமி அவர்களுக்கெல்லாம் ஆகமங்களை உபதேசம் பண்ணி வேதங்களை எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறார். வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கும் கர்ம காண்டம், வேதத்தில் 2 காண்டமாக பிரிப்பார்கள். ஒன்று ஞான காண்டம், மற்றொன்று கர்ம காண்டம். ஞான காண்டம் தத்துவங்களை உபதேசம் பண்ணும். நான் யார், இறைவன் என்பவன் யார், எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், படைப்பு எதனால் ஏற்பட்டது, நான் ஏன் பிறந்தேன், பிறப்பிற்கும் இறப்பிற்கும் என்ன தொடர்பு, இறந்த பின் என்ன ஆகும், இதையெல்லாம் ஞான காண்டம் விசாரம் பண்ணும். அது நமக்கு அறிவுக்காக வழங்கப்பட்டது. கர்மகாண்டம்னு ஒரு பகுதி உண்டு. அதிலே என்னென்ன செயல்களை நாம் செய்ய வேண்டும், இன்னென்ன பலன்களுக்காக இந்த யாகங்களை செய்யணும், இது வேணும்னா இந்த மாதிரியான தானங்கள் செய்யணும், இதை அடைவதற்கு இப்படி தர்மங்கள் செய்யணும்னு செயல்களும் சொல்லப்பட்டிருக்கும். அதிலே கர்மகாண்டத்தை அவர்களுக்கு உபதேசம் பண்ணி, இந்த கர்மாவை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டே வந்தால் ஞானம் வரும்னு சொல்லி சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதை வாங்கி கொண்டு இந்த ரிஷிகள் எல்லாம் உலக நன்மைக்காக வேண்டி பல்வேறு யாகங்களை செய்ய தொடங்கினார்கள். இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு சௌகரியமா போயிட்டு இருந்தது. இன்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் பார்த்தா, இந்த உலக நன்மைக்காகன்னு சங்கல்பம் பண்ணி இவ்வளவு யாகங்களை நாம பண்றோம், அதுலேருந்து ஒரு 4 பக்கத்தை பிரிச்சுட்டு பார்த்தோம்னா அதே புஸ்தகத்துல வேற சில பலன்களுக்கு இன்னும் சில யாகம் எல்லாம் சொல்லி இருக்கேப்பான்னு. என்ன பலன்லாம் சொல்லி இருக்குன்னு கேட்டா, இந்த ஒரு யாகம் பண்ணணுமா, இதை பண்ணினோம்னா குபேர பட்டணத்தை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாமா. அடுத்த ஒரு 4 பக்கம் தள்ளினா இப்படி ஒரு யாகம் இருக்காம், இதை செய்தால் இந்திர பதவியே நமக்கு கிடைச்சுடுமான்னா. இப்போ இதை பண்ணிட்டு போலாமே, நாம் எதற்கு கஷ்டப்பட்டு காட்டிலே வாசம் பண்ணி கொண்டு காற்றை சுவாசித்து காற்றையே உணவாகவும் உண்டு தண்ணீரும் பழமும், இது என்ன வாழ்க்கை, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு, யாருக்காகவோ நன்மைக்கு நாம் எதுக்கு கஷ்டப்படணும், இந்த யாகத்தை பண்றதை காட்டிலும் இதுவும் சுவாமிதான் உபதேசம் பண்ணியிருக்கார், இதையெல்லாம் செய்து நமக்கு வேண்டிய செல்வங்களை தேடிக்கொள்வோம்னு பேசத் தொடங்கினார்களாம். இந்த விஷயம் திருக்கைலாயத்திற்கு வந்து சேர்ந்தது. பார்த்தார் சுவாமி, ஒரு புன்முறுவல் பூத்தாராம். இவர்களை கொண்டு மனிதர்களை திருத்தலாம்னு பார்த்தா ஆசை யாரையும் விடுவதாக இல்லை. உபதேசம் பண்ணி வைத்தது இவர்கள்கிட்ட இதுவும் இருக்கணும், யாருக்கு தேவைப்படுதோ அப்ப இந்த யாகங்களையும் இவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். யாரோ ஒரு நல்ல தேசாதிபதி அவனுடைய கர்ம வினையினுடைய காரணமாக ஏதோ ஒரு எதிரி நோக்கி வரான், அந்த எதிரி வந்தான்னா அந்த க்ஷேத்திரத்தை அழித்துடுவான், அந்த தேசம் க்ஷீணமாயிடும்னா அந்த நேரத்திலே பாதுகாப்பதற்காக சில யாகங்களை சொல்லியிருக்கு. அதை எப்படி பிரயோகம் பண்ணணுமோ அப்படி பண்ணணும். அதை விட்டுட்டு பேசாம இருக்கிற பக்கத்து நாட்டுக்காரன் அவன் நாசமா போகணும்னு இங்கே இருந்து சங்கல்பம் பண்ணினா அது நமக்கே விபரீதமாக போகும். இதுக்கு தான் 2ஐயும் கொடுத்து வச்சிருக்கார். இதெல்லாம் கத்தி போல, 2 பக்கமும் கூர்மையாக இருக்கும் கத்தி போல. யார் கையில் இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். கூடாதவர்கள் கைக்கு போனா பிரயோகம் மாறி போயிடும். அந்த படிக்க இந்த ரிஷிகள் எல்லாம் ஒரு நொடிப்பொழுது அகங்காரப்பட்டார்களாம். சுவாமி பார்த்தார், திருமாலை கூப்பிட்டு விட்டார். இதற்கு ஏதாவது ஒரு திட்டம் போட்டு இவர்களை நெறிப்படுத்த வேண்டும். மகாவிஷ்ணு சொன்னாராம், சொல்ல வேண்டிய உபதேசத்தெல்லாம் நீங்கள் தான் சொன்னது, கொடுத்ததெல்லாம் நீங்கள் கொடுத்தது. அவர்கள்கிட்ட இந்த குறையை எப்படி சொல்லலாம்னா, இவர்கள் ஒருவேளை தெளிந்தவர்களோன்னு நினைச்சிட்டு கொடுத்தேன்னா சுவாமி, தெளிவையும் நீங்கள் தான் பெற்றுத்தர வேண்டியது. பேசாமல் ஒன்று பண்ணுவோம், அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு உபதேசம் பண்ணி வைங்க. அந்த உபதேசத்திலே எந்த குழப்பத்திற்கும் இடமில்லாமல் போதுமான சரியான விஷயத்தை மட்டும் உபதேசம் பண்ணுங்களேன்னாராம். வேதங்களிலே இந்த குழப்பம் ஒன்று வந்துடுமோன்னு ஒரு சங்கை இருக்கு. ஒரு பக்கத்திலே ஸ்ரீருத்ரம் சொல்லி சிவபெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுது, அப்படியே ஒரு 4 பக்கத்தை திருப்பினா இந்திரன் தான் சதா தெய்வம்னு அவனை ஸ்தோத்திரம் பண்ணுது. இன்னும் கொஞ்சம் தாண்டி போனோம்னா வருணனால தான் நான் வாழறேன், அவன் தான் தெய்வம்ங்கிறது. இது எப்படி புரிந்து கொள்றதுன்னு ஒரு சந்தேகம் வந்தா, எந்த வருணனுக்குள்ளே சிவபெருமான் இருந்து அவனை இயக்குகிறாரோ அந்த வருணனே நான் வணங்குகிறேன், எந்த சூரியனுக்குள்ளிருந்து சிவபெருமான் அவனை இயக்குகிறாரோ அப்படிப்பட்ட சிவசூரியனை நான் வணங்குகிறேன் எடுத்துக்கணும். அந்த தெளிவு இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தார், வேதத்தை தெளிவுபடுத்தும் விதமாக சில உபதேசங்கள் பண்ணணும். சரி, அதற்காக வேண்டி நாம் தாருகாவனத்திற்கு போவோம்னு சங்கல்பம் செய்து கொண்டு புறப்பட்டாராம். புறப்பட்டு கீழே நோக்கி வந்தார். வந்தவர்கள் இருவருமாக 2 பக்கத்திற்கு போனார்கள். ஒரு பக்கத்திலே ரிஷிகள் எல்லாம் பர்ணசாலை அமைத்து யாகம் செய்கிறார்கள். அங்கிருந்து கொஞ்ச தூரத்திலே அவர்களுடைய வீட்டு பகுதி. இங்கே ரிஷிகள் இருப்பார்கள், அங்கே ரிஷி பத்னிகள் இருப்பார்கள். சுவாமி சொன்னார், திருமாலை பார்த்து, இருப்பது இல்லாதது போலும் இல்லாதது இருப்பது போலும் மாயா வடிவம் எல்லாம் நீர் தான் எடுப்பீர், அதில் உமக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டு. கிருஷ்ணாவதாரம்லாம் அப்படி பண்ணினது தானே, நீர் மோகனாவதாரம் பண்ணி அழகே வடிவான ஒரு இளம் பெண்ணாக தோற்றம் கொடுத்து எந்த இந்திரியத்தை எல்லாம் நாங்கள் வென்றோம்னு அகங்காரப்பட்டார்களோ அந்த ரிஷிகள் இருக்கிற பகுதிக்கு போன்னு ஆசீர்வாதம் பண்ணினர். திருமாலும் நொடிப்பொழுது சிவபெருமான் சொன்னது போலேயே தானும் ரொம்ப அழகான ஒரு யவ்வன ஸ்திரீயாக வேஷம் பூண்டு அந்த மாயா வடிவமாக புறப்பட்டு அந்த ரிஷிகள் எல்லாம் யாகம் பண்ணி கொண்டிருந்த பகுதிக்கு கொஞ்சம் பக்கத்தில் அப்படியே நடந்து போனாராம். அவள் அணிந்திருந்த அந்த கொலுசிலிருந்து வந்த சத்தம், அவள் அணிந்திருந்த அந்த மலர்களிலிருந்து வந்த வாசம், அவளுடைய சிரிப்பிலிருந்து வந்த ஒலி, இதையெல்லாம் பார்த்த முனிவர்கள் ஒரு நொடிப்பொழுது மயங்கினார்களாம். அடுத்து என்ன மந்திரம் சொல்லிட்டு இருந்தோங்கிறது குழம்பி போயிட்டு ஆளாளுக்கு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா. யாக காரியம் பங்கப்பட்டதேன்னு பயந்து நின்றார்கள்.
யாகங்கள்லாம் செய்யறது அவ்வளவு சுலபம் இல்லை, சரியானவர்களை வைத்து செய்யணும்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். ஒரே ஒரு சின்ன மந்திரத்தில் லோபம் ஏற்பட்டாலும் பெரிய அபச்சாரம் ஆகிவிடும். அதுக்கு செய்யாமல் இருக்கிறது உத்தமமோன்னு தோணும் அளவிற்கு இருக்கும். அதனால தான் சரியானவர்களை பார்த்து செய்யணும்னு சொல்றது. அந்தபடிக்கு இவர்கள் இங்கே குழம்பி நின்றார்கள், பயம் கொண்டார்களாம். அந்த பக்கத்திலே சுவாமி என்ன பண்ணார், ரிஷிபத்னிகளுக்கு எங்களைப் போலே தபஸிலே சிறந்த ஸ்திரீகள் யாருமே உலகத்தில் இல்லைன்னு ஒரு அகங்காரம் இருந்ததாம். புறப்பட்டு அந்த வீதிகளிலே நடக்க தொடங்கினார். என்ன வேடம் போட்டார் தெரியுமா? கல்யாண சுந்தரராக வருவார்னு பார்த்தா அப்படி வரல. எல்லா ஆவரணங்களும் தரித்து, பட்டு பீதாம்பரம் தரித்து, மாலை போட்டுக்கொண்டு, சந்தன வள்ளி பூசிக்கொண்டு வருவாரான்னா ஒண்ணுமே இல்லை. அணிந்திருந்த வஸ்திரத்தையும் கழட்டி வச்சுட்டு ஒரே ஒரு கௌபீனம், கையிலே ஒரு கபால பாத்திரம், அள்ளி முடிந்த ஜடையோட வீதிகளிலே பிக்ஷாடனராக புறப்பட்டார். பிச்சை தேவர்னு அவருக்கு மாணிக்க வாசகர் பேர் வைக்கிறார். வீடு வீடாக போய் வாசலிலே நின்று பிக்ஷை கேட்கிறார். சுவாமி கிட்ட என்ன இல்லை, அவர் என்ன பிச்சையாக கேட்க வேண்டியதுன்னா, உங்களுடைய அகங்காரம் முதலிய மலங்களை எல்லாம் இதிலே இட்டு விடுங்கள். இந்த கபாலத்திலே தான் பிரம்ம கபாலம்னு பேரு. இந்த கபாலம் இருந்ததுனால தான் பிரம்மன் என்று அகங்காரப்பட்டான். அவன் தலையை கிள்ளினோம். அதிலே உங்களுடைய ஆணவம் முதலிய நோய்களை எல்லாம் இதிலே சேர்த்து விடுங்கள், உங்களை நான் பாதுகாக்கிறேன்னு சுவாமி புறப்பட்டு வந்தாராம். அப்படி பிக்ஷாடனராக வந்தார். ஒரு வஸ்திரம் இல்லை, ஒரு ஆபரணம் இல்லை, வாசனை திரவியங்கள் இல்லை, புஷ்பங்கள் இல்லை. ஆனா அத்தனை ரிஷி ஸ்திரீகளும் ஒரு நொடி பொழுது மனம் கலங்கினார்களாம். இருந்தாலும் என்ன அழகு, அந்த தோளப்பாறைன்னு ஒருத்தி. இப்படி ஒவ்வொருத்தராக சொன்ன தொடங்கின உடனே தான் பயம் கொண்டார்களாம். நமக்குன்னு இருந்த அந்த சங்கல்பத்தை மீறி விட்டோமே, இப்போ இது வேற ஏதோ விஷயம் போல இருக்கு, நம்மை மயக்குவதற்காக யாரோ ஏவி இருக்கிறார்கள்னு பயந்து வீட்டுக்குள்ளே ஓடிக்கொண்டார்கள். இப்படி புறப்பட்ட சுவாமி வீதிகள் எல்லாம் நடந்து முடிந்து இந்த ரிஷிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தார். இங்க ஒரே குழப்பமாக இருந்தது. எந்த மந்திரம்னு தெரியாமல் ஒரு குழம்பி நின்றார்கள். இப்ப நடுவில் ஒருத்தர் பார்த்தாராம், யாரும் இல்லாத இந்த வனத்திற்கு அங்கே பார், யாரோ ஒருவன் கையில கபால பாத்திரத்தோட வந்து நிற்கிறான். இவன் தான் ஏதோ மாயா காரியம் செய்து நம்மை எல்லாம் குழப்பி இருக்கிறான். இவனை அழித்தோம்னா நமக்கு தெளிவு பிறந்துடும்னு சொன்னார். ஆணவம் எந்த அளவிற்கு போகிறது, எந்த எம்பெருமான் இவர்களுக்கு எல்லா உபதேசத்தையும் செய்து வைத்து ரிஷிகளாகிற ஸ்தானத்தை கொடுத்தாரோ அவரை அழிக்கலாம்னு புறப்பட்டார்கள். பார்த்தார்கள், இதற்கும் ஒரு யாகம் சொல்லியிருக்கு, ஆபிசாரம்னு பேர். இந்த யாகத்தை பண்ணினோம்னா நாம் யாரை நோக்கி ஏவி விடுகிறோமோ இந்த அஸ்திரம் எல்லாம் போய் அவர்களை அழித்து விடும். பார்த்தார்கள், ஒவ்வொரு மந்திரமாக சொல்லி ஆபிசாரம் செய்வோம்னு ஒரு சங்கல்பத்திலே இதிலிருந்து இன்னென்ன வஸ்திரங்கள்லாம் வரட்டும், இப்படிப்பட்ட அஸ்திரஸ்தெல்லாம் வரட்டும்னு யாகம் பண்ண தொடங்கினார்கள். முதல்ல அதிலிருந்து குள்ள வடிவத்திலே ஒரு பூதம் புறப்பட்டு வந்ததாம். கணகனான்னு ஓடி வந்ததாம். கையிலே அஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு அந்த பூதம் வந்த பூதத்தை கீழே தடுக்கி விழும்படியாக செய்து அதன் மேலே தன்னுடைய வலது திருவடியை ஊன்றி நின்றாராம் சுவாமி. என்ன செய்யறதுன்னு தெரியல. அடுத்த ஒரு பூர்ணாகுதியை கொடுத்து அதிலிருந்து அக்னி அஸ்திரம் புறப்படும்படியாக செய்தார்களாம். வந்த அத்தனை தீக்கணைகளையும் ஒன்றாக திரட்டி தன்னுடைய திருக்கையிலே ஏந்தி கொண்டு காட்சி கொடுத்தாராம். அடுத்து என்ன பண்ணலாம்னா ஒரு சர்ப்பத்தை ஏவினார்களாம். அந்த சர்ப்பத்தை பலதாக்க பெருக்கி தலையிலிருந்து பாதம் வரையில் எங்கெல்லாம் முடியுமோ எல்லா இடத்திலும் ஆபரணமாக கட்டி கொண்டு நின்றார்கள். மதம் கொண்ட ஒரு யானை வந்ததாம். அந்த யானையின் வயிற்றிற்குள்ளே சின்ன வடிவம் எடுத்து உள்ளே புகுந்து உலகமே இருண்ட நேரத்தில் அதனுடைய வயிற்றை கிழித்து கொண்டு வெளிப்பட்டு கஜசம்ஹார மூர்த்தியாக சுவாமி காட்சி கொடுத்தாராம். இவ்வளவு அனுகிரகம் பண்ணியும் கூட யாருங்கிறது விவரம் இவர்களுக்கு தெரியல. கடைசியா அந்த ஆணவம் முட்டி மோதி பார்த்துடுவோம்னு வரும். பல தடவை முட்டி பார்த்து தோல்விதானே வந்தது. சரி, இந்த இடத்துல தோல்வியை ஒப்புக்கொண்டால் உயிரேனும் பிழைக்குமேன்னு பார்த்தா அப்பதான் ஆணவம் வேலை செய்யும். உயிரா பெரிய பிரமாதம், நீ இன்னும் முட்டிப்பார், அவனா நீயான்னு பார்த்துடலாம்னு நமக்குள்ளே இருந்து அது ஏவி விடும். அதற்கு ஆட்பட்டு போய் விழுந்து அடிபட்டு விழுவோம். அப்புறம் எழுந்திருக்கவே முடியாது. உயிரையேன்னு காப்பாற்றிட்டு இருந்திருக்கலாமேன்னு 4 நாள் கழிச்சு தான் யோசனைக்கே வரும். அப்படித்தான் ஆணவம் வேலை செய்யும். இவர்கள் விஷயத்திலேயும் ஒரு புலியை ஏவி விட்டார்கள், சார்தூலம். அதையும் சம்ஹாரம் பண்ணி அதன் தோலை எடுத்து உடுத்தி கொண்டு நின்றாராம். இப்படி ஒவ்வொன்றாக வந்தவற்றையெல்லாம் நீக்கி பெருமான் அந்த இடத்திலே ஆனந்த களிப்போடு ஆனந்த தாண்டவம் ஆடினாராம். ஊன்றிய வலது திருவடி அங்கே கீழே விழுந்து கிடந்த பூதத்தின் மேலே அழுந்தி இருந்தது. மேலே தூக்கிய கையிலே துடின்னு சொல்லப்படுற ஒரு வாத்தியத்தை இசைப்பார். உடுக்கை இல்லை சுவாமி கையில் வச்சிருக்கிறது, அதற்கு துடின்னு பேர். பார்க்க உடுக்க போல இருக்கும். உடுக்கையை ஒரு கையில வச்சுட்டு இன்னொரு கையில அடிக்கணும். துடியை ஒரு கையில வச்சு இப்படி இப்படின்னு சுழற்றினாலே அதை அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு துடியை வலது கையிலே ஏந்தினார். இவர்கள் ஏவி விட்ட அந்த அக்னியை இடது மேற்கரத்தில் ஏந்தினார். இடது கீழ்கரத்தை மார்பிற்கு குறுக்காக இட்டுக்கொண்டு வலது கரத்தாலே அபயம் காட்டிக்கொண்டு நிறைவாக தன்னுடைய இடது திருவடியை தூக்கி ஆனந்த தாண்டவம் என்று சொல்லும் அந்த அற்புத தாண்டவத்தை ஆடி காண்பித்தாராம்.
தாண்டவத்தை தரிசனம் பண்ண மாத்திரத்திலே மனசுல இருந்த அகங்காரம் எல்லாம் தீர்ந்து அத்தனை பேருக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டதாம். ஹரஹரா சிவசிவான் கோஷம் எழுப்ப அம்பிகை, திருமால், மகாலட்சுமி, பிரம்மன், சரஸ்வதி, இந்திரன், அத்தனை தேவர்கள், ரிஷிகள்னு எல்லோரும் கூட சூழ்ந்து நின்று கொண்டார்களாம். சுவாமி அவர்கள் அத்தனை பேரும் பார்க்க மகிழ, எல்லோருடைய மனசில் இருந்த அகங்காரமும் தீர, அத்தனை பேருடைய அறியாமையும் போகும்படியாக ஆனந்த தாண்டவம் ஆடி கழித்தாராம் தாருகாவனத்திலே. பார்த்த ரிஷிகள் கண்களில் எல்லாம் தண்ணீர் பெருக்கெடுத்து வர, இவரையா நாம் எதிர்த்தோம்னு அப்போது எண்ணம் வந்து அந்த இடத்திலே சுவாமி திருவடியிலே விழுந்து கதறி துடித்து அழுதார்களாம். 1 இல்ல 2 இல்ல 100 இல்ல 1000 இல்ல 48,000 ரிஷிகள். 48,000 ரிஷிகள் அந்த தாருகாவனத்திலே அத்தனை பேர் ஏவியதையும் சுவாமி ஆபரணமாக போட்டுக்கொண்டு அவ்வளவு பேருடைய அறியாமையும் தீர்த்து அனுகிரகம் பண்ணினாராம். அப்போது திருமால் பிரார்த்தனை செய்தார், வேதங்களை கொடுத்தோம், நான் அதுல தெளிவு பிறக்கல, அதனால தெளிவுபடும் விதமாக சில உபதேசங்களை செய்யணும்னு சொன்ன போது சுவாமி அங்கேயே உமாமகேஸ்வரராக காட்சி கொடுத்து அம்பிகையை தம்முடைய திருத்தொடைகளிலே எழுந்தருளச் செய்து கொண்டு அத்தனை ரிஷிகளும் புடைசூழ 48,000 ரிஷிகளுக்கும் சைவாகமங்களை உபதேசம் பண்ணி வைத்தார். வேதங்களினுடைய தொடர்ச்சியாக ஆகமங்களை பார்க்கிறோம். வேதத்திலே எல்லாம் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து எதை தெளிவாக பெற வேண்டும் என்பதை ஆகமங்கள் செய்து கொடுக்கின்றன. அந்த தெளிவை கொண்டுத்தான் கோயில் வழிபாடுகள் எல்லாம் இன்றைக்கும் நடந்து வருகின்றன. அந்த தெளிவை சைவாகமங்களின் மூலமாக உபதேசம் பண்ணி வைத்தாராம் சுவாமி 48,000 ரிஷிகளுக்கும். அப்போது ஆடி அந்த ஆனந்த தாண்டவம் தான் அத்தனை பேர் மனதிலும் அப்படியே இடம் பிடித்ததாம். திருமாலும் அதை அப்படியே வாங்கி ஹிருதய குகையிலே வைத்துக் கொண்டார். இந்த அளவில் இந்த காட்சி முடிந்தது. அடுத்து இதிலிருந்து பல ஆண்டுகள் கழித்து திருப்பார்கடலுக்கு மறுபடியும் வரும். அங்கே ஆதிசேஷன் படுக்கையாக இருக்க அந்த அரவணையின் பேரிலே திருமால் துயில்வார். உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான்னு ஆழ்வார் சொல்லுவார். கண்களை மூடிக்கொண்டு தூங்குவது போல இருப்பார், ஆனால் தியானத்திலே ஈடுபட்டிருப்பார். திருமால் அவரே காக்கும் கடவுள். அவர் எதுக்கு தியானம் பண்ணணும்னா சிவபெருமானை தியானித்துக் கொண்டிருப்பார்னு சொல்லப்படுகிறது. அப்படி அவர் சிவமூல மந்திரத்தை ஜபித்து தியானம் பண்ணி கொண்டு உறங்குவது போலே யோகு செய்து கொண்டு இருந்தாராம். திடீர்னு ஆதிசேஷன் பார்த்தார், இத்தனை காலமாக சுமக்கும் போது இல்லாமல் பெண்ண ஏதோ சுவாமியினுடைய திருமேனி கனம் கூடியது போல இருக்கே, திடீர்னு எடை கூடியது போல இருக்கே, கிருஷ்ணாவதாரத்தை சாப்பிட்ட வெண்ணெய் பாலெல்லாம் இப்போதான் வேலை செய்கிறதா, உடம்பு ஏன் இப்படி எடை கூடித்துன்னு ஒரு நிமிஷம் பயந்தாராம். பார்த்தவர் சுவாமி திருமுகத்தை பார்ப்போம்னு குனிந்து பார்த்தார். அவருடைய சிரசுக்கு மேலதான ஆதிசேஷன் படம் எடுத்திருக்கார். குனிந்து கீழே பார்த்தாராம். இதுவரையில் பாராத ஒரு சிரிப்பு திருமால் திருமுகத்திலே வந்ததாம். புன்னகை, அப்படி ஒரு சிரிப்பு, அவ்வளவு சந்தோஷமாக கண்களை மூடியபடியே சிரித்து துள்ளினாராம். பார்த்த ஆதிசேஷன் இதுக்கு மேல பொறுமையாக இருக்க முடியல, என்ன இவ்வளவு வித்தியாசமா இன்னைக்கு நடந்துக்கிறார், அவரையே தட்டி எழுப்பி கேட்டுடுவோம்னு மெதுவா சுவாமி ஒரு விண்ணப்பம்னார். திருமால் கண்களை திறக்காமலேயே சொல்லு என்ன விஷயம்னு கேட்டாராம். என்றுமில்லா திருநாளாக இன்று உங்கள் திருமேனி கணம் கூடியது, திருமுகத்திலே அழகான ஒரு புன்முறுவல், இதற்கு என்ன காரணம்னு தெரிந்து கொள்ள அடியேன் விண்ணப்பம் பண்ணுறேன்னு கேட்டாராம். திருமால் அங்கே உபதேசம் பண்ண தொடங்கினாராம். பல காலங்களுக்கு முன்பாக இப்படித்தான் ஒரு நாள் தாருகாவனத்திலேன்னு ஆரம்பித்து இப்ப நாம் கேட்ட கதையை முழுக்க ஆதிசேஷனுக்கு சொல்லி முடித்தாராம். கேட்ட ஆதிசேஷன், இத்தனை பேர் சூழ்ந்திருந்து 48,000 ரிஷிகள், நீங்கள் மகாலட்சுமி தாயார், பிரம்மா, சரஸ்வதி, அவ்வளவு பேரும் சேர்ந்திருந்து இந்த தாண்டவத்தை தரிசித்தீர்களாமே, நான் எங்க போனேன்னு கேட்டார். நான் மட்டும் இதை தரிசனமே பண்ணலையே, நான் எங்கே போனேன்னு கேட்டாராம். வேற ஒண்ணும் இல்லை, நீ பூபாரத்தை தாங்க வேண்டி உனக்கு ஒரு பணி நியமிக்கப்பட்டிருக்கிறது. பூமி பந்தை உன்னுடைய சிரசிலே நீ தாங்கிக் கொண்டிருந்தபடியால் அந்த ஆனந்த தாண்டவத்தை நீ தரிசிக்கவில்லைன்னு சுவாமி அனுகிரகம் பண்ணாராம். பார்த்தார் ஆதிசேஷன், இது நியாயமாகுமா, இது தகுமா? அத்தனை பேருக்கும் கிடைத்த அந்த அற்புத தாண்டவம், அந்த ஆனந்த தாண்டவம், எந்த தாண்டவத்தை பார்த்தவுடன் மனசிலே அவ்வளவு சந்தோஷம் வந்ததோ அந்த தாண்டவத்தை அடியேன் மட்டும் இழக்கலாமான்னு கேட்டாராம். கவலையே படாத, உன்னை போலே இழந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இனி குறைவில்லாமல் அந்த தாண்டவ தரிசனம் கிடைக்கும்படியாக வேண்டித்தான் சுவாமி ஒரு சங்கல்பம் செய்திருக்கிறார். அதற்காக வேண்டி விந்தியத்திற்கு தெற்கே இத்தனை காத தூரத்திலே சமுத்திரக்கரையிலே ஒரு க்ஷேத்திரத்தை தேர்ந்தெடுத்திருக்கார். அது இப்போது ஒரு வனாந்தரமாக இருக்கிறது. அந்த வனம் முழுக்க தில்லை மரம்னு சொல்லப்படும் மரங்களால் சூழப்பட்டிருக்கிறது. அந்த வனத்திற்கு போய் சில காலம் நீ தங்கியிருந்து தபசு பண்ணி வா. சுவாமி குறிப்பிட்ட நேரத்திலே உனக்காகவும் உன்னை போன்ற இன்னும் அநேக அடியார்களுக்காகவும் அங்கே வந்து தாண்டவ தரிசனம் கொடுப்பார்னு சொன்னார். எனக்கும் முன்பாகவே அங்கே யாரோ இருக்காங்களான்னா, ஆமா, உன்னை போலே ஒரு பரம பக்தன் சுவாமியினுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்ப்பதே வாழ்க்கையின் லட்சியம்னு அங்கே தபசு பண்ணி கொண்டிருக்கிறார். நீ போய் அவரையும் சந்தித்து அந்த வனத்திலேயே இருந்து சிவபூஜை செய்துவான் ஆசீர்வாதம் பண்ணினாராம். ஆதிசேஷன் அங்கிருந்து தன்னுடைய குழந்தையை தான் வரும் வரையிலும் திருமாலுக்கு பணிவிடையாக இருக்கும்படியாக சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு கீழே வந்தாராம். பதஞ்சலி என்ற பெயரோடே ஆதிசேஷன் ஒரு முனிவராக சைவ வேடமெல்லாம் தாங்கி ஜடாபாரத்தோடு திருநீர் தரித்து ருத்ராட்சம் அணிந்து கொண்டு
கொண்டு பூமி பந்தத்திற்கு வந்து சேர்ந்தாராம். வந்தவர் விந்தியத்திற்கு தெற்கே சமுத்திரத்திற்கு பக்கத்தில் சுவாமி எங்கே சொன்னாரோ அந்த கரைக்கு போனார். அது தில்லைவனம். அந்த தில்லை வனத்திலே ஆதிசேஷன் ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார். அனந்தீஸ்வரர்னு அவருக்கு பெயர். இன்னைக்கும் தில்லையிலே நடராஜ பெருமான் ஆலயத்திற்கு மேற்கு பக்கத்தில் தனி கோயிலாக அற்புதமான திருத்தலமாக இந்த கோயில் இருக்கிறது. அனந்தீஸ்வரர்னு அனந்தனான ஆதிசேஷன் பூஜை பண்ணின சுவாமி. அவர் அந்த இடத்துல அமர்ந்து அவர் பூஜை செய்து கொண்டு இருக்கிறார். அதற்கு 2 தெரு தள்ளி இன்னொருத்தர் சிவபூஜை பண்ணிட்டு இருக்கார். அவர் யாருன்னு கேட்டா அவருக்கு வியாகிரபாதர்னு பேர். ரொம்ப வினோதமாக மனிதர்களைப் போலே திருமேனியும் கால்கள் மட்டும் வியாகிரம் போலே புலி போலே கால்களையும் பெற்றிருந்தார். இவர் யார் என்று விசாரம் பண்ணினோம்னா இவருடைய தந்தையார் பரம சிவபக்தர். அவருக்கு மத்தியந்தனர் என்று பெயர். ஒரு தபஸ்வி. சிவபக்தி செய்வதற்குன்னு ஒரு பிள்ளை வேண்டும்னு தவம் பண்ணினார். அதற்காக வேண்டி சிதம்பரம் வந்தார். அங்கே ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணினார். இன்னைக்கும் சிதம்பரத்திற்கு தெற்கே இந்த நந்தனார் பேரிலே அங்கே ஒரு கோயில் உண்டு. அதை அடுத்து ஒரு அந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்கே மத்தியந்தனேஸ்வரர்னு சுவாமி தனியே ஒரு கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கார். அந்த மத்தியந்தனேஸ்வரருக்கு இவர் தினமும் சிவபூஜை பண்ணி அவர் அருளாலே ஒரு ஆண் குழந்தை பிறந்ததாம். அந்த ஆண் குழந்தைக்கு வயது வந்தபோது பஞ்சாட்சர மந்திரம் உபதேசம் பண்ணி வைத்து சிவபூஜை விதிகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து இந்த அளவில் நீ சிவபூஜை செய்து வான்னா. சுவாமியுடைய தத்துவத்தை நான் எப்படி அறிந்து கொள்றதுன்னு கேட்டால் அதற்கு நீ ஆனந்த தாண்டவத்தை தரிசனம் பண்ணணும். அப்போதான் அந்த தத்துவத்தினுடைய சிறப்பு என்னன்னு புரியும்னார். அந்த ஆனந்த தாண்டவத்தை நான் எப்போது தரிசிக்க முடியும்னார். இதே தில்லைவனத்தில் இதற்காக சங்கல்பம் செய்து நீ சிவபூஜை செய்து வா, சுவாமி என்னைக்கான ஒரு நாள் அதற்குன்னு மனமிறங்கி வந்து உனக்கு தாண்டவ தரிசனம் தரலான்னு மத்தியந்தனர் அவருடைய தந்தையார் உபதேசம் பண்ணினார். கேட்டுக்கொண்ட இந்த குழந்தை தான் தினமும் காலையிலே மரத்தின் மேலே ஏறி தேனீக்கள் வருவதற்கு முன்னாடி பூ பறிக்கணுங்கிற விதிப்படி தேனீக்கள் வந்து இந்த பூவில் இருக்க தேனை தொட்டு எடுத்துட்டா அந்த புஷ்பம் எச்சில் பட்டதாயிடும். இப்போ அது பூஜைக்கு பயன்படுத்த முடியாது. அது இந்த அளவுக்கு விதி சொல்லியிருக்கு. சைவாகமத்திலே புஷ்பத்திற்கு சொல்லியிருக்கிற விதியெல்லாம் படித்தோம்னா நாம் இதுவரையில் ஆயுசில் எத்தனை புஷ்பம் விட்டோமோ ஒரு பூ கூட அதில் விதிப்படி போகலேன்னு சொல்லிடலாம். அத்தனை விதிகள் சொல்லியிருக்கு. பிரத்தியார் கண்ணாலே அந்த பூவை பார்த்திருக்க கூடாது. நம்ம கோயில் வாசலில் கடை வச்சுட்டு இருக்காங்க, காலையில் கட்டி வச்ச பூ இல்லை ராத்திரியே கட்டின பூ, அந்த பக்கமாக போகிறவங்க வர்றவங்கள 4 பேர் அந்த பூவை பார்த்துருக்கலாம். என்ன அழகாக இருக்கே, அந்த அந்த நிறத்தை பார்த்தா எப்படி இருக்கு பாரு இது அப்படின்னு மனசளவில் நினச்சிட்டு போனால் அதில் எச்சில் பட்டுட்டு அதுக்கப்புறமா அது சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ண முடியாது. இத்தனை விதிகள் சொல்லியிருக்கு. ஏதோ அதையெல்லாம் தாண்டி நம்ம வீட்டில் அதுக்குன்னு ஒரு பெட்டி இருக்குது, அதில் 3 தட்டு இருக்குது, அதில் மேல் தட்டில் 10, அதுக்கு கீழே இருக்கிறத 10 இல்லாமன்னு பார்த்து ஒரு இடத்துல போட்டு வைக்கிறோம். முடிஞ்சதை எடுத்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி வீட்டு வாசலுக்கு யாரோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அறுத்து ஆளுக்கு கொஞ்சமாக சுவாமிக்கு போட்டுட்டு வரோம். அதையும் ஏற்றுக்கிறேன். அவருடைய கருணை ஒன்றை நம்பித்தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு நமக்கெல்லாம். இந்த அளவில் தான் நான் பூஜை பண்ணிக்கிறோம். அதையும் சுவாமி அங்கீகரித்து தான் நம்ம இவ்வளவு தூரத்திற்கு கொண்டு வந்து விட்டுருக்கேன். அந்த படிக்கு நான் இவர்கள் தபஸ்விகள். அந்த தவப்பலனாலே ஒரு வண்டு கூட உட்கார்வதற்கு முன்பாக அந்த பூ மலர்ந்து கொண்டே இருக்கும்போது பறிச்சுடணும்னு ஆசைப்பட்டான். எப்படி இருக்கு பாருங்க. முழுசா மலர்ந்தால் தானே வண்டு வரும். அது மலரும் நேரத்துக்கு பறிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அதற்காக மரத்து மேலே ஏறி உட்காரணும்னு புலிகளை போன்று கை கால்களும் நகங்களும் வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணி பெற்றுக்கொண்டார். அதனால் இவருக்கு வியாகிரபாதர்னு பேர். அப்படி மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து பூ பூக்கும் போதே பறிப்பாராம். அப்படி பறித்து சிவபூஜை செய்வதற்காக வியாகிரபுரீஸ்வரர்னு ஒரு சிவ திருமேனியை பிரதிஷ்டை பண்ணினார். அதுவும் கோயிலுக்கு மேற்கண்ட பக்கத்திலே இன்றைக்கு இளமையாக்கினார் கோயில்ங்கிற பேரிலே சிதம்பரத்திலேயே இருக்கு. இப்படி ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை. இப்போ 3 சிவலிங்க பிரதிஷ்டை பார்த்துட்டோம். மத்தியந்தனர் முதல்ல ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணார். மத்தியந்தனேஸ்வரர்னு பேர். அனந்தீஸ்வரர்ங்கிற பேர்ல ஆதிசேஷன் பதஞ்சலியாக வந்து ஒரு சிவலிங்க திருமேனியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். 3வது வியாகிரபாதர் வியாகிரபுரீஸ்வரர்ங்கிற பேர்ல ஒரு சுவாமியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இப்படி 3 பேரும் தனித்தனியே பூஜை எல்லாம் செய்து முடித்து இப்படி போய்கொண்டிருக்கும் போது வியாகிரபாதரும் பதஞ்சலியும் ஒரு நாள் சந்தித்துக் கொண்டார்களாம். சொன்னபடியே இருவரும் சந்தித்துக் கொண்டு நீங்கள் யார் நான் யார்னு மாற்றி மாற்றி எல்லாம் பேசிக்கொண்டு ஆயிற்று. 2 பேரும் ஒரே சங்கல்பத்திற்குத்தான் வந்திருக்கிறோம் போலும் சுவாமியினுடைய அருளை வேண்டி சிந்தித்திருப்போம்னு நினைத்த போது சுவாமி அசரீரியாக சொன்னாராம், தில்லை மரக் காட்டிலே ஒரு மரத்தின் அடியிலே உங்கள் இருவருடைய பூஜைக்காகவும் வேண்டி சுயம்புவாக நாம் காட்சி தருகிறோம். அந்த பெருமானை இந்த க்ஷேத்திரத்திற்கு மூலமூர்த்தியாக வைத்து ஸ்ரீமூலநாதர்னு திருநாமம் சாத்தி இருவரும் சேர்ந்து வழிபட்டு வாருங்கள்னு அனுகிரகம் பண்ணினாராம். ஆசையோடு இவர்கள் இருவரும் போய் காட்டுக்கு நடுவே அந்த சிவலிங்க திருமேனியை கண்டுபிடித்து சுயம்பு மூர்த்தமாக இருந்த அந்த ஸ்ரீமூலநாதரை தினமும் விதிப்படி அர்ச்சிக்க தொடங்கினார்களாம். இருவரும் அர்ச்சனை செய்து கொண்டே வந்தார்கள்.
இது இங்கே திருக்கைலாயத்திலே சுவாமி தபஸிலே இருக்கார். அம்பிகை சுவாமியினிடத்தை விண்ணப்பம் பண்ணி வைத்திருக்கிறாள். தாருகாவனத்திலே ரிஷிகளுக்கெல்லாம் காட்டிக் கொடுத்த ஆனந்த தாண்டவத்தை பூலோகவாசிகள் என்றும் தரிசிக்கும்படியாக செய்யணும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி ரொம்ப காலம் ஆகிவிட்டது. அந்த தில்லை வனத்திலேயோ மரங்கள் அடர்ந்து வளர்ந்துட்டது. அதுக்கு நடுவே 2 பேர் சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேண்டுதலை நாம் அனுகிரகம் செய்ய வேண்டும், சுவாமி திருவுள்ளம் பற்ற வேண்டும்னு போது சுவாமி பார்த்தாராம். அதற்கான காலம் கூடி வந்து கொண்டே இருக்கிறது. ஆச்சு இன்னும் கொஞ்சம் வாரங்கள் மாசங்கள் போச்சுன்னா உத்தராயண புண்ணிய காலம், தை மாசம் பிறந்துவிடும். தை மாசத்திலே உத்தமமான பௌர்ணமி திதியிலே உத்தமமான குருவாசரத்திலே பூச நட்சத்திரத்தில் மத்தியான வேளையில் யாருடைய நிழலும் பூமியில் படாத ஒரு உன்னதமான காலத்திலே அங்கே சென்று நாம் அந்த சங்கல்பத்தின்படி ஆனந்த தாண்டவ தரிசனம் கொடுப்போம்னு வார்த்தை அருளி செய்தாராம். கேட்டுக்கொண்ட அம்பிகை உடனே அத்தனை பேருக்கும் தகவலை பரப்பினார். ஆச்சு எல்லாரும் சித்தமா இருங்க, அடுத்த தைப்பூசம் வியாழக்கிழமை அங்கே வந்துடணும்னு சொல்லி எல்லாருக்கும் செய்தி போச்சு. அவ்வளவு பேரும் அதற்கு திட்டமெல்லாம் போட்டு கொண்டிருந்தார்கள். பூசம் நெருங்கி வர வர தில்லை வனத்திற்குள்ளே நிறைய பேருடைய ஜன நடமாட்டம் கூட தொடங்கியதான். அந்த காட்டிலே அதற்கு முன்பாகவே பல காலமாக அன்னை காளியாக சங்கல்பம் செய்து கொண்டு வசித்து வருகிறார். வனாந்திரம், அந்த வனத்திற்கு நடுவே அந்த வனத்தில் இருக்கும் உயிர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டி அம்பிகையே காளியாக இருந்து காத்து வருகிறார். சிவகாம சுந்தரிக்கும் காளிக்கும் வித்தியாசம் உண்டு. 2 பேரும் ஒரே தத்துவமாக பார்க்கக்கூடாது. காளி அன்னை சுவாமிக்கு ஒரு சக்தி, எப்படி பிள்ளையார் எப்படியோ, எப்படி முருகப்பெருமான் எப்படியோ அதுபோல ஒரு சக்தி தத்துவம். அம்பிகை வேறு, காளி வேறு, உமாதேவி வேறு, காளி வேறுங்கிற தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். காளி அன்னை அங்கே பல காலமாக ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறார். காளியினுடைய சிறப்பே, காளிங்கிற சப்தத்திற்கு காற்றுன்னு ஒரு பொருள் உண்டு. எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பார். அடியார்கள் கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக வந்து காக்கக்கூடிய தெய்வம் அவள். அதனாலே அங்கே இருந்த காட்டிலே இருந்த உயிர்கள் எல்லாம் காக்க வேண்டி அவள் அங்கே கோயில் கொண்டிருக்காள். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சது. நம்ம காட்டுக்குள்ள யாருமே வரமாட்டாங்களே, ஏதோ 1-2 பேர் இருந்தாங்கன்னு பார்த்தா நாள் போக போக கூட்டம் கூடிக்கொண்டே போகுதேன்னு அதில் போன ஒருத்தரை கூப்பிட்டு, யார் நீங்கள், என்ன இப்போ நம்ம ஊர் பக்கம் இவ்வளவு நாளா இங்கும் இல்லாமல் இப்போது என்ன அடிக்கடி வந்து போகிறீர்கள்னு கேட்டபோது, மா உனக்கு விஷயம் தெரியாதா, வர தைப்பூசத்தன்னைக்கு மத்தியானம் சுவாமி இந்த தலத்திற்கு வந்து ஆனந்த தாண்டவ தரிசனம் தரப்போறாராம், அதற்காக வேண்டி நாங்கள்லாம் வந்து தங்கத் தொடங்கினோம்னாராம். யாருடைய வீடு, யாருடைய காடு, யாரை கேட்டுக்கொண்டு யார் இங்கே வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுவதுன்னு அன்னை பார்த்தாளாம். அப்படியெல்லாம் இங்கே எந்த நிகழ்ச்சியும் ஏற்பாடு பண்ணல. யாரை கேட்டுக்கொண்டு நீங்கள் முடிவு செய்தீர்கள்னா, நாங்க யாரை கேட்கறதுக்கு, சுவாமி சொன்னார் தைப்பூசத்தன்னைக்கு மத்தியானம் இங்கே ஆனந்த தாண்டவ தரிசனம்னு சொல்லிட்டார், நாங்க எல்லாம் வந்துட்டோம் நாங்களாம், வரட்டும் சுவாமி, அதுக்கு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன்னா. சொன்னபடிக்கு நேரம் அந்த நாளும் வந்ததாம். ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டி சுவாமி வர வேண்டியது. என்னெல்லாம் நடக்குதுன்னு அத்தனையும் தெரிந்தவராக அதற்கு முன்பாகவே அங்கே பிரசன்னமானாராம். காளி முதல்ல போய் பார்த்தார். என்னமோ நீங்க வரப்போறதாகவும் ஆனந்த தாண்டவம் ஆட போறதாகவும் அதன் பிறகு இது புண்ணியக்ஷேத்திரமாகும் இவங்க பேசிக்கிறாங்க. நான் தானே இங்கே முதல்ல வந்தவள், என்னிடத்தை கேட்காமல் நீங்கள் எப்படி இந்த திட்டம் எல்லாம் போட்டீங்கன்னா. சுவாமி சொன்னாராம், இந்த க்ஷேத்திரம் மகோன்னதமானது, ரொம்ப பவித்திரமான க்ஷேத்திரம், இங்கே அந்த தாண்டவத்தை செய்யணும்னு நான் நினைச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டாராம். நீங்களா நானாங்கிறதுல ஒரு தெளிவு வந்துட்டுதுன்னா பிரச்சனை இல்லை, நீங்களும் நானுமாக ஒரு போட்டி போடலாம்னு சொல்லி தொடங்கியது. தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டியது, நாம ஏதோ வீட்டிலே கணவனும் மனைவி போட்டுக்கொள்ளும் சண்டை போல இல்லை. இப்படி ஒரு போட்டி நடந்ததோ தில்லைங்கிற ஒரு திருத்தலமும் அங்கே காளியாக அன்னை ஒரு கோயிலும் கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். இப்படி எதுவுமே நடக்கலைன்னா அந்த க்ஷேத்திரமே இருக்காது. சுவாமிக்கும் அம்மனுக்கும் தெரியாமல் நடப்பது எதுவுமே கிடையாது. இது எல்லா திருவிளையாடலையும் நமக்காக வேண்டி சுவாமி செய்து கொடுக்கிறார். இந்த அளவில் இருவருமாக ஒரு போட்டிக்கு சங்கல்பித்துக் கொண்டார்கள். அதன்படி அந்த இடத்தில் சுவாமி செய்யும் அபிநயத்தை எல்லாம் தானும் செய்யணுங்கிறது சங்கல்பம். சுவாமி தாண்டவம் ஆட ஆரம்பித்தார். ஒவ்வொரு கரணமாக சுவாமி செய்ய தொடங்கினார். கைகளையும் கால்களையும் நீட்டியும் மடக்கியுமாக செய்ய தொடங்கினார். அத்தனையும் நிறுத்தத்திலே அதிதீவிரமாக பயிற்சி பெற்றிருந்த காளி தேவியும் செய்து கொண்டே வந்தாலும். வாஸ்தவத்திலே கலைகளுக்கெல்லாம் மூல தெய்வமாக காளியைத்தான் உபாசனை செய்கிறோம். காளிதாசனே பாடணும்னு நினைத்த போது அவளைத்தான் தொடங்கினான். வீணை வாசிப்பவளாகத்தான் காளி அன்னையை அவன் பாடுகிறான். அந்த அளவில் இசை, நாட்டியம், நாடகம்னு எல்லா கலைகளுக்கும் ஆதி தெய்வமாக காளியை பார்க்கிறோம். ஆனால் அவளுக்கு இந்த பரதமும் கைவந்த கலை. சுவாமி ஆடாட இவளும் ஆடிக்கொண்டே இருந்தாள். நடுவிலே சுவாமியினுடைய காதுகளில் அணிந்திருந்த குண்டலம் கீழே விழுந்தது. பிரசித்தம், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாட்டிய கலையிலே ஆகாரியம் என்று சொல்லுவார்கள். உடுத்தி கொள்ளும் உடை, செய்து கொள்ளும் அலங்காரம், ஆபரணம், இதெல்லாம் மேடையில் ஏறிட்டா இறங்குற வரைக்கும் அதுவா எந்த விஷயத்திலும் பங்கமில்லாமல் இருக்கணும். ஆடிக்கொண்டே இருக்கும்போது தலையில கட்டியிருந்த சௌரி கீழே விழுந்ததுன்னா அது அசிங்கம் மட்டும் இல்லை, குற்றம், ஒரு தோஷம். ஏன்னா நாட்டிய கலையினுடைய ஒரு அங்கம் அலங்காரம் பண்ணி கொள்வது. அதை சரியாக நீங்க செய்யலைன்னா அதிலேயே தோல்வி. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. காதல் அணிந்திருந்த குண்டலம் கீழே விழுந்ததாம். பார்த்தார் சுவாமி, அன்னையும் பார்த்தாளாம்.
அங்கே இருந்து கொண்டிருந்த அம்பிகைக்கு முன்பாக சுவாமி ஒரு காரியம் பண்ணார். என்ன பண்ணினார்? தன்னுடைய வலது திருவடியாலே கீழே விழுந்த ஸ்படிக குண்டலத்தை இறுக்கி பிடித்து கொண்டார். வலது திருவடியினுடைய கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவே அந்த குண்டலத்தை இறுக்கி பிடித்து கொண்டு ஒளி பெருந்தியதான அந்த ஸ்படிக குண்டலத்தை கீழிருந்து மேல் நோக்கி செலுத்துவது போலே மேலே 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 உயர்த்தி கொண்டு போய் தன்னுடைய திருவடிகளை யாராலும் செய்ய முடியாத சிறப்பாக காதுகள் வரையிலும் ஒரே நேர்கோட்டிலே நிறுத்தி காதிலே அப்படியே வைத்து அணிந்து கொண்டார். இதை பார்த்த அன்னை இந்த அபிநயத்தை பண்ண முடியலன்னு சொல்லி நின்றாள். இது எல்லாரும் கேட்டிருப்போம் இல்லையா? உடனே இந்த இடத்துல என்ன பேச்சு வருது? சுவாமிக்கு அத்தனை தூரத்திற்கு அங்கீகாரம் தெரியாது. ஒரு ஸ்திரீயை தோற்கடிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்வாரா? இது அப்படியே எடுத்துக்க முடியும்? இதை வைத்து எவ்வளவு விசாரம் எல்லாம் வந்தது, இதை வைத்து எவ்வளவு குறைகள்லாம் சொல்லி எத்தனை தூரத்திற்கு பேசினார்கள். தத்துவார்த்தங்களை சரியான விஷயத்தில் புராணத்திலிருந்து பெற வேண்டியது. கீழே விழுந்த குண்டலினி என்பது அந்த சுவாமி காதிலிருந்து கீழே விழுந்த அந்த ஸ்படிக குண்டலம் நம்முடைய உடம்பினுள்ளே இருக்கக்கூடிய குண்டலினியை குறிப்பது. அந்த குண்டலினி உபதேச பரம்பரையில் சரியான விதிகளுக்குட்பட்டு யோகாபியாசத்தின் மூலம் கீழே இருந்து அது கிட்டத்தட்ட நம்ம முதுகுத்தண்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த குண்டலினியை விதிப்படி பிராணாயாமம் முதலிய யோக காரியங்கள் எல்லாம் செய்து ஒவ்வொரு ஆதார சக்கரமாக தூக்கி 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 கொண்டு போய் தலை உச்சியிலே நிறுத்துபவர்களுக்கு ஆனந்த தாண்டவ தரிசனம் சித்திக்கும்னு யோக சாஸ்திரம் சொல்றது. இந்த குண்டலினி யோகத்தை தான் காளி தேவிக்கு சுவாமி உபதேசம் பண்ணும் விதமாக ஒரு திருவடியிலாலே தூக்கி பிடித்த அந்த குண்டலத்தை ஒளி பொருந்தி அந்த மணியை, குண்டலினி போல இருக்கக்கூடிய மணியை சிறுக சிறுக சிறுகன்னு மேலே தூக்கி கொண்டு போய் காலை இப்படி உயர்த்தி நின்றதுங்கிறது அந்த குண்டலினின் கீழே இருந்து மேலே போய் இந்த இடம் வரையில் வந்து நின்றதை காட்டுவது. அங்கே கொண்டு போய் அதை அணிந்து கொண்டார்னா உபதேசத்தை இந்த வழியிலே தானே நடித்து காண்பித்தார். அதனால போட்டியிலே தோற்கடிக்கணுங்கிறதுக்காக கீதம் இல்லாமல் செய்த விஷயம் இல்லை. அன்னைக்கு அகங்காரம் தீரும்படியாக உபதேசம் செய்யும் விதமாக இந்த யோகாபியாசத்தை உபதேசமாக தானே அனுஷ்டித்து காண்பித்தார். அதுதான் அந்த கமண்டலம் காதிலே அணிந்திருந்த குண்டலம் போய் தன்னுடைய காதுகளை திருப்பி அணிந்து கொள்ளும்படியாக செய்து அனுகிரகம் பண்ணினார்னு பார்க்கிறோம். பார்த்த உடனே என்ன ஆச்சு? காளி அன்னைக்கு உடனே அவள் வெட்கப்பட்டாள்னு சொல்லப்படுது. இந்த வெட்கம் எதனால் வந்ததுன்னா ஞானத்தினாலே அடக்கம் பெறப்பட்டது. அந்த நொடி பொழுது உடனடியாக அவளுக்கு ஞானம் ஸ்பூரித்ததாம். ஓஹோ, சுவாமின்னு வந்துட்டார்னா அவருக்கு தொண்டு செய்வது, அவருக்கு கைங்கரியம் பண்றதுதான் நம்முடைய லட்சணமாக இருக்கணும்னு அறிந்து கொண்டு இது எல்லாம் அவர் கொடுத்தது. நம்மை கொஞ்ச காலம் இந்த காட்டை நீ பாதுகாத்திருன்னு சொன்னதுக்காக நான் போய் இதை சொந்தம் கொண்டாடினேனே, என்னுடைய அறியாமைன்னு நினைத்து கொண்டு அம்பிகை அந்த இடத்தில் அனுகிரகம் பெறப்பெற்றவளாக தானும் சுவாமியை வணங்கி நின்றார். அதனால இதை வைத்துக் கொண்டு இங்கீதம் இல்லாமல் சுவாமி சபையிலே நாகரிகம் இல்லாமல் நடந்து கொண்டார்னெல்லாம் சொல்றதுக்கு இல்லை. சுவாமியை சார்ந்து ஒரு புராணம் சொல்லப்படுதுன்னா நமக்கு வர இந்த சிந்தனை இந்த புராணத்தை செய்த பௌராணிகர்களுக்கு இருக்காதா? எந்த காலத்தையான இதை போய் ஒரு கதையாக சொன்னால் இப்படி ஒரு பெண்ணை அவர் தோற்கடித்துட்டார் அப்படின்னு சொன்னா கேட்பதற்கே இது எப்படி இருக்கு? ஒரு காலத்திலும் நம்முடைய புராணங்கள்ல இது போன்ற அர்த்தங்களோடு எந்த விஷயமும் சொல்லப்படலை. அதனால தான் மூல புராணத்தை சரியான பௌராணிகர்கள் கிட்டேந்து கேட்டு தெளிந்து கொள்ளுதல் உத்தமம். இப்படி குண்டலினி யோகத்தை அம்பிகைக்கு உபதேசம் பண்ணினார் சுவாமி. அதன் பிறகு அம்பிகையும் வணங்கி நின்றாள், காளி அன்னையும் வணங்கி நின்றாள். சரியாக அங்கிருந்து புறப்பட்டு சூரியன் உச்சி பொழுதை தொடவிருந்த காலம் குதித்து போய் அந்த மேடையின் மேலே ஏறினாராம். முதல்ல ஒரு கனகசபை, அந்த கனகசபையிலிருந்து சிற்சபைக்கு போகணும். வழியிலே 5 படிக்கட்டுகள், 5 படியையும் மிதித்து ஏறி உள்ளே போய் திரும்பி நின்று ஆனந்த தாண்டவ தரிசனம் கொடுத்தாராம். படிக்கு 2 பக்கத்திலேயும் பதஞ்சலி வியாக்கிரபாதர், பாம்பும் புலியும் 2 பேரும் தொடர்ந்து செய்து வந்த தவத்தின் காரணமாக அவர்களுக்கு முதல்ல காண்பித்து கொடுத்தார். பக்கத்திலே அன்னை சிவகாம சுந்தரியாக நின்றாள். மற்றொரு புறத்திலே காளி அன்னை தானும் ஞானம் பெறப்பட்டவளாக வணங்கி துதித்து நின்றாள். சமஸ்த கோடி தேவர்களும் அத்தனை ரிஷிகளும் கிண்ணரர், கிம்புருஷர், நாரதர், கருடகாந்தருவர் அத்தனை பேரும் சூழ்ந்திருக்க எல்லோரும் பார்க்க சுவாமி போதும் போதும் எல்லாருக்கும் ஆனந்தம் வழங்கும்படியான ஆனந்த தாண்டவ தரிசனத்தை காண்பித்து கொடுத்து வலது மேற்கடத்திலே தானே படைக்கும் தொழிலை செய்வதை காண்பிக்கும் விதமாக துடிங்கிற அந்த நாத வாத்தியம், இந்த கருவி, அதை இப்படின்னு அவர் சுழட்டும் போது அதிலிருந்து ஒரு ஒலி வருதே, அந்த பிரணவம் தான் படைப்பு தொடக்கத்திற்கான அறிகுறி. அதை காண்பித்து கொடுத்து படைக்கப்பட்ட உயிர்களை எல்லாம் நான் தான் காத்து தருகிறேன்னு காண்பித்து கொடுக்க கீழ் வலது கரத்தாலே அபயகரம் கொடுத்து நான் இருக்கிறேன் கவலைப்படாதேன்னு சத்தியம் பண்ணி வைக்கிறேன். மேலே படைத்து காத்த விஷயங்கள் எல்லாம் காலம் வரும்போது அழிக்கணும், அதை காண்பிக்கும் விதமாக மேல் இடது கரத்திலே அக்னியை ஏந்தி கடைசியில சம்ஹார காலத்தில் எல்லாவற்றையும் தன்னுள்ளே தானே சேர்த்துக் கொள்கிறேன்னு அந்த தொழிலையும் தான் செய்வதை காட்டிக் கொடுத்து
கொடுத்து கலங்கி இருக்கக்கூடிய உயிர்கள் கலக்கம் தீரும்படியாக அறியாமையின் வெளிப்பாடாக இருக்கும் முயலருங்கிற அந்த பூதத்தை தன்னுடைய வலது திருவடியாலே அழுத்தி நிறுத்தி கொண்டு வேண்டி வரும் அடியவர்களுக்கு தன்னுடைய திருவடிகளை காட்டிக் கொடுக்கும் விதமாக தூக்கிய இடது திருவடியை தன் இடது திருக்கரத்தாலே இப்படின்னு காட்டிக்கொண்டு ஆனந்த தாண்டவம் ஆடி நின்றாராம். அத்தனை தேவர்களும் துதித்தார்கள். பதஞ்சலி வியாகரபாதர்கள்லாம் கண்களிலே நீர்மல்க வேண்டி நின்றார்களாம். சுவாமி என்ன வரம் வேண்டும்னு கேட்டாராம். நாம இருந்தா உடனே ஒரு பெரிய பட்டியல் எடுத்திருப்போம், ஒன்னொன்னா சொல்றேன் செஞ்சுடுறியான்னு கேட்டிருப்போம். இவர்கள் இருவருக்கும் இருந்த வேண்டுதல் என்ன தெரியுமா? வரும் காலமெல்லாம் இன்னும் எத்தனை யுகங்கள் உண்டோ அத்தனை யுகத்திற்கும் எந்த குறையும் இல்லாமல் சிதம்பர கஷேத்திரம் இப்படியே இருக்கணும். வரும் அடியவர்களுக்கெல்லாம் எங்களுக்கு இன்று நீ காட்டிக் கொடுத்த ஆனந்த தாண்டவத்தை குறைவர காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வரும் அடியவர்களுக்கெல்லாம் அவர்கள் மனசில் இருக்கும் சஞ்சலம் தீர அந்த ஆனந்த தாண்டவத்தை அவர்கள் தரிசிக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டார்களாம். அதன்படியே சுவாமியும் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி சிவகாம சுந்தரியாக அம்பிகை ஈசதாண்டவ சாட்சிணியாக அந்த தாண்டவத்தை முதலில் பார்க்கும் பேரோடு அருகிலேயே நின்றிருக்க இன்று வரையிலும் அன்று தூக்கிய இடது திருவடியை ஊனாது வரும் கோடி 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 அடியார்களுக்கும் எல்லா விதத்திலும் அனுகிரகங்களை வழங்கிக் கொண்டே எம்பெருமான் அந்த திருத்தலத்திலே அப்படியே காட்சி தருகிறார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட திருத்தலத்தில் தன்னை விதிப்படி பூஜிப்பதற்காக வேண்டி சுவாமி 3000 வேதியர்களை அன்றே வரும்படியாக செய்தார். ரொம்ப உத்தமமான க்ஷேத்திரம், சுவாமியே விரும்பி வந்து குடியேறிய தலம். அதனால் அதற்கு தகுதியாக தன்னை பூஜிக்க வேண்டும் என்று வேதம் வல்லவர்களாக ஒரு 3000 பேர்களை அங்கே அழைத்து கொண்டு வந்து வைத்தார். வந்தவர்கள்லாம் ஒருத்தரா பேரை எப்படி சொல்லிக்கொண்டே வந்தார்களாம். இந்த தீட்சிதர் அந்த தீட்சிதர் பேர் வந்துதான். தலைமையாக ஒருத்தரை நியமித்திருந்தார். வயசுல அவர்தான் பெரியவர். எல்லாரையும் தலைக்கணக்கு பார்க்கறதுக்கு எண்ணிக்கொண்டே வந்தாராம். சரியாக 2999 வந்தது. அப்பா 3000 பேர் கணக்கு சொன்னாங்களே, 3000 ஆள் எங்கேன்னு கேட்டாராம். சுவாமி உங்களை கணக்குல சேர்த்துக்கிட்டீங்களான்னாராம். என்றேந்தாப்பா ஆரம்பிச்சேன், நான் தான் 1ஆம் நம்பர். அடுத்தடுத்துன்னு எண்ணி பார்த்துட்டேன், 2999 தானே வருது. 3000ஆனவர் வரலியே. கைலாயத்திலேருந்து நம்ம 3000 பேர்னு சொல்லிதானே அனுப்பி வைத்தார்கள்னு பார்த்தா அசரீரியாக சபையினுள்ளே இருந்து சப்தம் கேட்டதாம். நாமும் உங்களுக்குள்ளே ஒருத்தர்னு சுவாமி சொன்னார். 3000 வேதியர்களுக்குள்ளே முதல்ல இருப்பவர் யாருன்னா அழகிய திருச்சிற்றம்பலமுடையார்னு பேரு. அவர் தான் முதல் வேதியர். அவர்கிட்ட இருந்து தான் தொடங்குகிறது இந்த விதி. அதனால் தான் இன்றும் கூட தில்லையிலே ஏதான ஒரு முடிவெடுக்கணும்னா சாட்சாத்தான் நடராஜ பெருமானுடைய அனுகிரகமும் சேர்த்துக்கணும். நான் ஒவ்வொரு தீட்சிதருக்கும் கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்குன்னா முதல் தீட்சிதர் அங்கே நடராஜ பெருமான், அவர் தன்னுடைய கருத்தையும் சொல்லணும். ஆலயத்திலே ஏதோ பெரிய சிரமங்கள்லாம் ஏற்பட்ட போது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நின்னது. எல்லாம் போனார்கள். ஐயா நீங்கள் சொல்ற மாற்றத்தை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள சித்தமா இருப்போம்னு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். எங்களுக்குள்ளே மொத்தம் 3000 பேர்கள்னு கணக்கு. அதுல 2999 தீட்சிதர்கள் ஒத்துக்கிறோம். முதல் தீட்சிதர் நடராஜ பெருமான். நீங்க சொன்னது எல்லாத்தையும் அவர் ஒத்துக்கிறாரான்னு அவர்கிட்ட போய் கேளுங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறமா நீங்க சொன்ன மாற்றத்தை எல்லாம் செய்யலாம். இதையே வாதமாக வைத்தே வென்று வந்தார்கள். அந்த அளவில் சுவாமியே அங்கே முதலாவதாக வேதியராக கணக்கில் கொண்டு செய்யப்படும் புனித க்ஷேத்திரம். பஞ்சபூத ஸ்தலங்களுக்குள்ளே ஆகாச க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அதை காண்பித்து தரும் விதமாக 5 பிராகாரத்தோடு கூடிய ஸ்தலம். ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேராபக, அவ்ய பிருத்வின்னு உபனிஷத்து வாக்கியம். ஆகாசத்திலிருந்து முதலிலே காற்று ஆகிற தத்துவம் புறப்பட்டு வந்தது. ஆகாசம்ங்கிறது விமானத்தில் நாம பயணம் பண்ற மேகக்கூட்டங்கள் சஞ்சரிக்கிற ஆகாசம் இல்லை. இது கண்ணுக்கு தெரியாததானது. 5வது பூதம் கண்ணுக்கு தெரியாது. இது அம்பரமாக 14 புவனங்களையும் தனக்குள்ளே சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிலே இருப்பது. நாளை ஆகாசம்னு சொன்னா நீல நிறத்துல இருக்குங்கிறது கிடையாது. அதற்கான நிறம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. கடைசியாக உயிர்கள் முக்தி அடையும் போது போய் சேர்ற இடம் ஆகாசம். அங்கே தான் அதை கடந்து சுவாமி ஆனந்ததானம் ஆடிக்கொண்டிருக்காருன்னு சொல்லப்படுது. அப்போ மேலே நமக்கு மேலே தெரிகிற வானம் இல்லை ஆகாசம். இந்த ஆகாச தத்துவம் பஞ்சபூதத்திலே 5வது பூதம், அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படியான அந்த கண்ணுக்கு தெரியாத இடத்திலிருந்து முதலில் உணர்ச்சி மட்டும் தரக்கூடியதாக காற்று புறப்பட்டு வந்தது. அந்த காற்று அது உரசிக்கொண்டே வர நெருப்பாக 3வது பூதமாக பரிணமித்தது. அந்த நெருப்பு குளிர்ந்து போய் நீராய் மாறியது. நீர் கட்டித்து போய் மண்ணாக மாறியது. ஆகாசத்திலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து அக்னியும், அக்னியிலிருந்து தீர்த்தமும், ஜலத்திலிருந்து பூமியுமாக இந்த 5 பூதங்களும் வந்தன. வெளியில போய் இருப்பது பிருத்வி தத்துவம். அதனால தான் சிதம்பரத்திலே 5 பிராகாரங்கள். வெளியிலே இருக்கக்கூடிய பிரகாரம் பிருத்வி பிராகாரம்னு பேர். தில்லைக்கு நம்ம போனோம்னா இன்னைக்கும் அந்த திருத்தலத்தை ஞானசம்பந்த பெருமான் சொல்லும் போது கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லைன்னு பாடியிருக்க. நல்ல வேத கல்வி எல்லாம் பெற்று எரின்னு சொல்லப்படும் அக்னியைத்தான் எரின்னு சொல்றது. எரியும் பொருள் இல்லையா? அக்னியை சரியான முறையிலே போஷித்து
வேத கல்வியெல்லாம் கற்று அதன்படி விதிப்படி யாக காரியங்கள் செய்து அந்த யாகத்தின் பயனாக கலிதோஷம் உள்ளே வர முடியாதபடிக்கு அந்த தேசத்தை இவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்களாம். அப்படிப்பட்ட அந்த சிதம்பர கஷேத்திரம்னு சொல்றார். அப்படி கற்றவர்கள் எல்லாம் யாக காரியங்களை விதிப்படி செய்யும் தலமாக இருக்கக்கூடிய சிதம்பர ஸ்தலத்திற்கு நாம் போனோம் என்றால் கலியை வென்றவர்களாகவே கருதப்படுகிறோம். அங்கே சென்று நாம் ஒவ்வொரு பிரகாரமாக பிரதட்சணம் பண்ணினோம்னா பெரும்பாலும் நாம் போகும்போது தேரடியில் இறங்கித்தான் உள்ளே போவோம். கீழே கோபுரத்து வழியாக போனோம்னா முதல்ல கோபுரத்திற்கு முன்பாகவே வெளியே ஒரு பிரகாரம் இருக்கும், மொட்டை கோபுரமாக இருக்கும். 4 பக்கத்துலையும் இது உண்டு. அதை கடந்து உள்ளே போனீங்கன்னா வெளியிலே ஒரு பிரகாரம் இருக்கும். பெரும்பாலும் அதை நம்ம பிரதட்சணம் பண்ணுறதில்லை. அதுதான் 5வது பிரகாரம். அந்த பிரகாரம் முழுக்க பிருத்வி பிராகாரமாக மண்ணு தத்துவமாக இருப்பதாலே கருங்கல் தளம் போடாமல் முழுக்க நந்தவனமாகவே வைத்திருக்கிறார்கள். மண்ணுங்கிற தத்துவம் தெரியணும் இல்லையா, அதனால் அது முழுக்க நந்தவனமாகவே ஆக்கி வைத்திருக்கிறார்கள். சுவாமிக்கு தேவையான மலர்கள்லேருந்து வாழை மரத்துலேருந்து எல்லாம் அங்கே தான் இருக்கும். 4 பக்கமும் அதே அளவிலே நந்தவனமாக இருக்கக்கூடியது பிருத்வி பிராகாரம். அடுத்து தான் ராஜகோபுரங்கள் இருக்கும். அந்த ராஜகோபுரத்தின் வழியே வெளியிருந்து 2வது பிராகாரம். அதை நுழைந்தோம் என்றால் அது ஜலத்திற்கானது, தீர்த்தத்தை காட்டி கொடுப்பது. அது தானே கடைசியிலேருந்து பார்த்தோம்னா பிருத்விக்கு அடுத்து தீர்த்தம் தானே 5 பூதங்கள்ல. அதை காண்பித்து தருவது அந்த பிராகாரத்தில் தான் சிவகங்கை தீர்த்தம் இருக்கு. சுவாமி நடராஜராக அங்கே கோயில் கொண்டார். 3000 வேதியர்களை அழைத்து வந்து விட்டார். வனமோ தில்லை வனம், விருட்சம் தில்லை விருட்சம்னு ஆயிட்டது. அடுத்து சிவபூஜைக்கு தீர்த்தம் வேணும், புனிதமான தீர்த்தமாக இருக்கணும். நடராஜ திருமேனி எப்பேற்பட்ட தத்துவம் அது, அதை பூஜிப்பதற்கு தகுதியாக தீர்த்தம் வேணும்னு வேதியர்கள்லாம் கேட்டபோது சுவாமி தன்னுடைய சிரசில் இருந்த கங்காதேவியை பார்த்து சிரித்தாளாம். கங்கை துள்ளி குதித்து ஒரு திவலையாக போய் சேர்ந்து சுவாமி சன்னதிக்கு ஈசான்யத்திலே போய் விழுந்தாளாம். அந்த இடத்தில் தான் சிவகங்கை என்ற பெயரிலே புண்ணியம் இன்னதுன்னு அளவிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு புண்ணியம் நிறைந்த ஒரு பெரிய தீர்த்தமாக அது வளர்ந்ததாம். அந்த சிவகங்கை தீர்த்தம் 4வது பிராகாரத்தில் இருக்கு. வெளியிலேருந்து போனோம்னா 2வது பிராகாரத்தில் இருக்கு. அது ஈசான்யத்திலே சிவகங்கை தீர்த்தம். எந்த காரணத்தினாலே அந்த பிரகாரம் முழுக்க தளம் போடாமல் இருக்குன்னா இதுதான் காரணம். அந்த பிரகாரத்தில் தான் மழை தீர்த்தம் முழுக்க சேர்ந்து அது போய் சிவகங்கை குளத்திலே சேரணும். அதற்காக வேண்டி அது ஜல தத்துவத்தை காட்டி கொடுக்கும் பிராகாரம் ஆனபடியால் அப்படியே வைத்திருக்கிறார்கள். அடுத்து போனோம்னா உள்ளுக்குள்ளே 3வது பிரதட்சணம். அதற்கு திருமூலநாதர் பிரதட்சணம்னு பேரு. அது அக்னி தத்துவம். பஞ்சபூதத்திலே 2 தத்துவத்தை பார்த்துருக்கோம். 3வது அக்னி தத்துவம். இந்த அக்னி தத்துவமாக இருப்பதினாலே கோயிலிலே திருமடப்பள்ளியும் யாகசாலையும் இந்த 3வது பிராகாரத்திலே இருக்கு. அதை கடந்து உள்ளே போனோம்னா தான் சபையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி. சபைன்னு சிதம்பரத்தில் சொல்லுவது நடராஜ பெருமான் ஆடக்கூடிய அந்த சந்நிதி. அந்த சன்னிதானத்திலே தான் நடராஜ பெருமானுடைய திருமேனி எழுந்தருளச் செய்திருப்பார்கள். அதற்கு சபைன்னு பேரு. அதை சுற்றி இருக்கிற பகுதி 4வது தத்துவம். என்ன தத்துவம்? வாயு தத்துவம், காற்றிற்கான பகுதி. அதனால தான் அந்த பிரகாரத்திலே சிதம்பரத்திற்கே உரித்தான சிகண்டி பூர்ணம்ங்கிற மணி கட்டப்பட்டிருக்கும். அங்கிருந்து தான் காற்று இருந்தால் தானே நாதம் வரும். அந்த காற்று பிரகாரத்தை காண்பிப்பதற்காக வேண்டி மணியை அந்த இடத்திலே சேர்த்து வைத்திருப்பார்கள். பூஜா காலத்திலே அந்த பிரகாரத்திலிருந்து தான் மணி அடிக்கப்படும். அங்கத்தான் உள்ள சபை இருக்கு. 5வது தத்துவம் ஆகாச தத்துவம். 5 பிராகாரம்னு சொல்லிட்டேன், 4 தான் கணக்கு வந்திருக்கு. 5வது பிராகாரம் ஆகாச தத்துவம். அந்த ஆகாச தத்துவத்திற்குரிய பிரகாரம் ரகசியமாக அங்கேயே இருக்கு. இந்த ரகசியத்தினுடைய சிறப்பு கண்ணுக்கு முன்னாடி இருக்கும், ஆனால் அதை நாம் பார்க்க மாட்டோம். அதை தவிர்த்து மீது எல்லாவற்றையும் பார்ப்போம். அதுதான் நம்முடைய பக்குவத்தன்மை. பக்குவம் கூடி வரும் காலத்திலே யாரையாவது வைத்து சும்மா போற நம்மளை கூப்பிட்டு இங்க பாத்தீங்கன்னா அந்த பிரகாரம் இருக்குன்னு காட்டி கொடுக்கும்படியாக சுவாமி செய்வார். அந்த பக்குவம் வரும் வரையிலும் வேண்டி இருப்போம். வாஸ்தவத்தில் அங்கே ஒரு பிரகாரம் இருக்கு. என்ன சிறப்புன்னா மற்றைய பிரகாரம் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து பிரதட்சணம் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஆரம்பித்த இடத்துக்கே மறுபடியும் வந்துடலாம். இது ஆகாச பிரகாரமாக இருப்பதினாலே நச்சபுனராவர்த்ததேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்குள்ளே போனவர்கள் மறுபடியும் வருவதில்லை. அதை காண்பிக்கும் விதமாக இந்த பிரகாரத்துக்கு ஒரு வாசல் தான். உள்ளே நுழைந்து அந்த பக்கமாக வெளியே வர முடியாது. அங்கே போனா கலந்துட்டோங்கிற எண்ணத்திலே நிற்கும்படியாக காட்டுவதற்கு அந்த பக்கத்தை அடைத்திருப்பார்கள். ஒரு பக்கம் மட்டும்தான் துவாரம். இந்த ஆகாசத்தினுடைய மற்றொரு சிறப்பு, 4 தத்துவம் அங்கே இல்லாமல் போயிடும். அகங்காரத்தை கடந்தவர்களால் தான் ஆகாச தத்துவத்தை அடைய முடியும். அகங்காரத்தை கடந்துட்டான்னா 4ங்கிறது தெரியக்கூடாது. இந்த பிரகாரமும் அத்தனை இருட்டா இருக்கும். உள்ள போனா நாமே நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருட்டில் இருக்கும். அப்படி ஒரு பிரகாரம். ஒரு காலத்திலே சில தீட்சிதர்கள் ரொம்ப பக்குவான்மார்களாக இருந்தவங்க அதுக்குள்ளே போய் உட்கார்ந்து ஜபம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் அங்கே இருக்கு, கண்ணு முன்னாடி இருக்கும், ஆனால் நம்ம பார்க்க மாட்டோம். அப்படியான 5வது பிராகாரமாக ஆகாச பிரகாரம்னு இப்படி 5 பிராகாரங்களோடு கூடிய க்ஷேத்திரமாக 4 பக்கங்களிலும் கோபுரத்தோடு கூடிய ஸ்தலமாக சிதம்பர க்ஷேத்திரத்தை பார்க்கிறோம். அம்பிகை சிவகாம சுந்தரியாக
சிவபெருமானுடைய அருளை நேரடியாக நாம் பெற்றுவிட முடியுமான்னு கேட்டா அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்ப. ஆனா அளவிற்றதான அந்த அருள் தன்மை இருக்கே, தாங்கிக் கொள்ளும் திறமை உயிர்களுக்கு கிடையாது. அதனால என்ன பண்ணுவாளாம், அம்பிகை அங்கே பக்கத்துல நிற்பா. தருமபுரம் சன்னிதானம் சொல்லுவாங்க, நெய்வேலியிலிருந்து வருதுடா, மின்சாரத்தை நேராக கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொடுத்துட முடியுமா? அது வழியில எத்தனை இடத்துக்கு போய் அதனுடைய தன்மையை வீரியத்தை குறைச்சு கொண்டாந்து கொடுத்தா தான் வீட்டில் பயன்படும்படியாக இருக்கு. அங்கத்தானே வருது, உங்களுக்கு தானே நேராக எடுத்துக்கோங்கன்னு சொன்னா அது வீட்டை நாசம் பண்ணும் சக்தி ஆகிவிடும். அது போல சுவாமியினுடைய அனுகிரக சக்தியும் அங்கிருந்து வருவதை தாங்கிக் கொள்ளும் யோக்கியத்தை உயிர்களுக்கு பக்குவம் வரும் வரையிலும் இல்லை. அதனால அம்பிகை கிட்ட போய் அவள், அதனால் தான் ஈச தாண்டவ சாட்சிணின்னு சொல்லப்படுகிறாள். அந்த தாண்டவத்தை நின்று பார்ப்பவள் முதல்ல அவள் தான். ஒரு கண்ணால் தாண்டவத்தை பார்த்து மற்றொரு கண்ணால் அந்த அருளை நமக்கு அடையும்படியாக செய்கிறாள். அதனால தான் சுவாமியை பூஜிக்கும் போது அம்பிகையை தவிர்த்து பூஜிப்பது என்பது முழுமையே பெறாத சிவபூஜையாகிவிடும். சிவாலயத்திலே அதனால தான் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அம்பாள் சன்னதிக்கு போறோமே, அம்பிகை வேறு யாரும் இல்லை, சிவபெருமானுடைய அருளுக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அம்பிகை போல இருக்கும், பெருமானுடைய கிருபைக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அம்பிகை போல இருக்கும், பெருமான் நம் பேரிலே கொண்ட கருணைக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அம்பிகை போல இருக்கும். சக்தி தத்துவம்னு அதனால தான் சொல்றோம். தனித்தத்துவங்களாக பார்ப்பதில்லை. சிவபெருமான் அப்படியே இருக்கார், அவருடைய அருள் அம்பிகையாக அங்கே மலர்கிறது. ரெண்டுத்துல ஒன்றை விடுத்தாலும் மற்றொன்று பொருள் தராது. காளிதாசன் சொன்னது போலே இவர்கள் இருவரும் சொல்லும் பொருளும் போலேன்னு. அந்த அளவில் இவர்கள் சொல் மட்டும் தனியா இருந்ததுக்கு பொருளே இல்லைன்னா சொல்லுக்கு பிரயோஜனம் இல்லை. சொல் இல்லாமல் பொருள் இருக்கவே முடியாது. இவர்கள் இருவரும் இருந்தால்தான் முழுமை பெறும்னா அந்த அளவிலே சுவாமி மம்மனும். அப்படி சுவாமி குறித்தவளாக அம்பிகை அங்கே சிவகாம சுந்தரியாக காட்சி தருகிறார். இப்படிப்பட்ட மகோன்னதமான க்ஷேத்திரம் தில்லை சிதம்பர க்ஷேத்திரம். இந்த தலத்திற்கு எத்தனையோ தபஸ்விகள் வந்திருக்கிறார்கள். பதஞ்சலி வியாகரபாதர் தொடக்கமாக முனிவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இன்னும் அநேக அரசர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஹிரண்யவர்மன்கிற பெயரிலே ஒரு அரசன் கௌடதேசத்திலிருந்து வந்து இந்த தலத்தை செப்பனிட்டு பணியெல்லாம் செய்தான் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. சோழ மகாராஜாக்களுக்கு இந்த ஸ்தலம்தான் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளக்கூடிய ராஜாங்க ஸ்தலமாக இருந்தது. அத்தனை சோழ அரசர்களும் தொண்டு செய்த சிறப்பு இந்த தலத்திற்கு உண்டு. இந்த சோழ பரம்பரையிலே வந்த கண்டராதித்த சோழர் பாடிய பாடல்களையே திருமுறைகளிலேயே சேர்த்திருக்கிறோம். அத்தனை தூரத்திற்கு அவருடைய சைவப்பற்று. அரசர்கள் வந்தார்கள், இன்னும் எத்தனையோ வணிகர்கள் வந்திருக்கிறார்கள். சென்ற நூற்றாண்டு வரையிலும் கூட செட்டிநாட்டை சேர்ந்த வணிகர்கள் தான் அதிகப்படியாக திருப்பணியை அந்த எம்பெருமானுக்கு செய்து வைத்தது. இப்படி பல நிலைகளிலிருந்தும் அடியார்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இவர்கள்லாம் வசதி இருந்தது, வாய்ப்பு இருந்தது, ஏதேதோ தூரதேசத்திலிருந்து யாத்திரை செய்து வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி வழிபட்டு அனுகிரகம் பெற்று சென்றார்கள். ஒன்றுக்குமே முடியாதவர்களாக 3 பேர்கள் இருந்தார்களாம். 3 பேரைத்தான் அரிய புலையர் மூவர் பதமடைந்தார் என்றே புராணம் அறிந்து சொல்ல கேட்டோம்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் 3 மிக 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 எளிமையானவர்களை பற்றி பாடுறார். ஒரு க்ஷேத்திரத்தை பற்றி சொல்லும் போது அங்கே சென்று வழிபட்டவர்கள் யார் யாருன்னு கேட்டா, அம்பிகை வழிபட்டாள், விநாயக பெருமான் பூஜித்திருக்கிறார், சுப்பிரமணியர் வழிபட்டிருக்கிறார், ரிஷிகள் எல்லாம் வந்தார்கள், இந்திரன் வந்தான், திருமால் வந்தான். இதில் என்ன பிரபாவம்? தேவர்கள் வந்து வழிபட்டார்கள். சரி, என்ன தத்துவம் என்றே தெரியாத நிலையிலிருந்து 3 புலையர்கள் திருநாளை போவார் என்று நந்தனாரும், தில்லை சாம்பான் என்கின்ற பேரிலே தில்லை தலத்திற்கே உரித்தான எந்த ஸ்மசானத்திலே சுவாமி வாசம் பண்ணுவாரோ அந்த ஸ்மசானத்திற்கு உரித்தானவன், இப்படி 3 அடியார்கள், 3 பேர்களும் சுவாமியை வழிபட்டு புலையர்களான 3 பேர், தில்லை சாம்பான், தில்லை வெட்டியான், நந்தனார் என்று 3 பேர் குலத்தாலே தாழ்ந்த குலமாக அறியப்பட்ட காலத்திலே அந்த நிலையில் இருந்தவர்கள். இவர்களுக்கு வேத உபதேசம் உண்டா, பஞ்சாட்சர உபதேசம் உண்டா, எதற்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் அப்போ அவர்களுக்கு அருள் இல்லாமல் போய்விடுமான்னு கேட்டா, சைவாகமங்கள் குலத்தாலேயோ மற்ற விஷயங்களாலேயோ சிவபூஜை செய்வதற்கு தடை என்ற ஒன்றை சொல்லுவதில்லை. ஸ்திரீகளுக்கு பஞ்சாட்சர உபதேசம் அவசியமாக உண்டு, அவர்களும் சிவபூஜை செய்யலாம். அம்பிகையே செய்கிறாள், அப்புறம் அம்பிகை செய்யும் போது ஸ்திரீகள் செய்யாமல் எப்படி இருப்பது? அத்தனை பேருக்கும் உண்டு. சிவாலய புராணங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றாலே யானை பூஜை பண்ணியிருப்போம், சிலந்தி பூஜை பண்ணியிருப்போம், புலி பூஜை பண்ணியிருப்போம், எறும்பு பூஜை பண்ணியிருக்கோம், ஈயெல்லாம் பூஜை பண்ணியிருக்கு. ஈங்கோய் மலைன்னு ஒரு திருத்தலத்துக்கு புராணமே அதுதான். ஈக்கள் வடிவத்திலே போய் தேவர்கள் எல்லாம் வழிபட்டார்கள். இப்படி ஒவ்வொன்றும் வடிவம் இன்னது அன்னதுன்னுட்டு இல்லை, எந்த உயிர்கள் வேண்டுமானாலும் போய் பூஜிக்கும் சிறப்பு சிவலிங்க திருமேனிக்கு உண்டு. மதுரையிலே ஆலாசியநாதனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் குளக்கரையை நாடியிருந்த ஒரு நாரைக்கே முக்தி கொடுத்தார். ஒரு கருங்குருவிக்கு பஞ்சாட்சர உபதேசம் செய்து வைத்தார்னா, பறவையும் மிருகமும் பூஜை பண்ணும் போது மனிதர்களுக்குள்ளே என்ன வேதம்? அத்தனை பேருக்கும் சிவபூஜை செய்வதற்கு அதிகாரம் உண்டுன்னு சைவாகமங்கள் சொல்லுகின்றன. அந்தபடிக்கு பிறப்பினாலே வேதம் பாராது சிவனருளாலே தீண்டப்பட்டவரான திருநாளை போவார். அவருக்கு ஆயுசில் இருந்தது ஒரே ஒரு ஆசைத்தான், தில்லைக்கு போகணும்.
எங்கேருந்து இந்த ஒரு ஆசை வந்தது தெரியல. கொள்ளிடத்துக்கு அக்கறையிலே 10-15 மைல் தாண்டி ஆதனூருங்கிற ஊரிலே பிறந்தாராம். அந்த ஊரிலே புலைச்சேரியிலே வசித்து வந்தார். இவருடைய பணி விவசாய கூலியாக இருந்தவர்களுக்கு தலைவர், தலைமை கூலி, அவ்வளவுதான். இந்த நிலையில் இருந்தவர். கோபாலகிருஷ்ண பாரதியார் சொல்லக்கூடிய கதையிலிருந்து சேக்கிழார் பெருமான் சொல்லும் கதை ரொம்ப வேறுபட்டது. நந்தனார் புராணம் 2 விதமாக படுது. சேக்கிழார் சொல்லக்கூடிய கதைத்தான் பிரபலமாக இருந்து வந்த வரலாறு. கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பிரபல்யப்படுத்தணும்னு சொல்லி நிறைய புதுதாக கதைகளை அதில் சேர்த்து அதை ஒரு பெரிய கதையாக்கினார். வாஸ்தவத்தில் பெரிய புராணத்திலே வேதியர்னு யாரும் இல்லை, நந்தனாருடைய எஜமானருங்கிற பேரில் யாருமே இல்லை. அவர் நந்தனாரை எந்த தொல்லையும் பண்ணலை. நந்தனாருக்கு ஒரே ஆசை, சிதம்பரத்துக்கு ஒரு நாள் போகணும்னு இருந்தார். ஒரு நாள் புறப்பட்டு போயிட்டார், இவ்வளவுதான். போகிறதுக்கான நாளை அவர் தள்ளிக்கொண்டே இருந்தார். காரணம் வேற ஒன்றும் இல்லை, அந்த தலத்திற்கு போவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்காங்கிற எண்ணம் தடுத்து நிறுத்தியதான். வேற யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லலை. அப்படி கடந்து தில்லைக்கு போன பிறகும் கூட 3 நாள் 3 பகல் உள்ளே போகலன்னு சொல்றோம். ரொம்ப நாள் வருத்தப்பட்டார். ஆதனூர்லேயே இருந்தார். தினம் திருநீர் பூசிப்பார், சிவநாமம் சொல்லுவார், சிதம்பரத்து திசையை பார்த்து கைகூப்பி வணங்குவார், விழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்து நிற்பார். பார்த்தவர்கள் எல்லாம் ஒரு அளவில் கிண்டலே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம். என்ன நந்தா சிதம்பரம் போறேன்னு சொன்னியே, கிளம்பலையான்னு கேட்டாரா. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, நாளைக்கு போலான்னு இருக்கேன். இன்னைக்கு அட்டமி, நாளைக்கு போயிடலான்னு பார்க்கிறேன், ஒரு 2-3 நாள் ஆகட்டுமே போலான்னு இருக்கேன்னு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு காரணம் சொன்னாராம். நாளை போவேன் அதனால நாளை போவார் அவருக்கு பட்டமே வாய்த்து விட்டது. திருநாளை போவார் அவர் அறியப்படுகிறார். இப்படி போவதற்கு அவர் ஒரு காரணம் இல்லாமல் அதை தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தார். வேற ஒண்ணுமே காரணம் இல்லை. எவ்வளவு பெரிய க்ஷேத்திரம் அது, எத்தனை பெரிய ரிஷிகள் எல்லாம் தபசு பண்ணின இடம். சுவாமி சாட்சாத்தா வந்து அங்க ஆனந்த தாண்டவம் ஆடுறாருன்னா அது திருக்கைலாயமாச்சே. நான் அங்கே போகலாமாங்கிற எண்ணம், இந்த அழுக்குடம்போடு நான் போய் தீண்டக்கூடியதாதுங்கிற எண்ணம் அது தடைப்பட்டு நின்றதான். நந்தனாருக்கே இந்த எண்ணம்னா நம்ம எல்லாம் நாம் ஒரு அளவை நிறுத்தி பார்த்து கொள்ள வேண்டிய ஆச்சாரியர்கள் கொண்டிருந்த சங்கல்பம் இதுதான். நாம போற இடமா அது, எப்படிப்பட்ட இடம் அது, நம்ம போய் இந்த இடத்துல கால் வைக்கலாமா அப்படின்னு அஞ்சு நின்றார்களாம். அந்தபடிக்கே நந்தனாரும் நின்றார். ஒரு நாள் மனசு ஏதோ பண்ணித்து சுவாமி வான்னு கூப்பிட்டார். கொள்ளிடக்கரையை கடந்து போயிட்டு சிதம்பரம் எல்லையை மிதித்தார். சிதம்பரத்துக்கு வெளிப்பக்கத்தில் இருந்த காடுகளை எல்லாம் கடந்தார், வயல்வெளி எல்லாம் கடந்தார், அடர்ந்த மரப்பகுதிகள் இருந்தாம், எல்லாத்தையும் கடந்துட்டார். சிதம்பரத்தினுடைய மதில் சுவர் தெரிஞ்சுதான். வேகமா உள்ள போயிடலாம்னு தெற்கு கோபுரத்தின் வழியே உள்ளே நுழைந்தார். ஒரு கால் எடுத்து வைக்கலாம்னு போனாராம். உள்ள சுத்துமுத்தும் பார்த்தார். உடனே காலை பின்னாடி எடுத்துக்கிட்டு கையை கட்டிட்டு நின்றுட்டார். என்னடா நந்தா அவசரப்பட்டு வந்துட்டியே, இது எப்பேற்பட்ட க்ஷேத்திரம், 3000 வேதியர்கள், 3000 யாக குண்டங்கள், 3000 ஆகுதிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்த திசையெல்லாம் வேத ஒலி கேட்கிறது, நாம் போய் இந்த இடத்துல நிற்பதா தப்பு பண்ணிட்டேன், உள்ள போகக்கூடாதுன்னு பின்னோக்கி வந்துட்டார். மனசு உள்ள போங்கிறது, புத்தி வேண்டாம்னு தடுத்து நிறுத்துறது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இடைப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு எப்படியான உள்ள போகணும்னு மனசு தள்ள ஏதோ ஒரு சக்தி தன்னையே தான் நிறுத்தி கொண்டு பின்னோக்கி வந்தார். போய் பேசாம வந்துட்டோம், ஊர் எல்லையிலேயே ஒரு பிரதட்சணம் செய்து வருவோம்னு அத்தனை பெரிய க்ஷேத்திரத்தின் வெளிப்பிரகாரத்தை ஒரு வலமாக வந்தாராம். எவ்வளவு மணி நேரம் ஆச்சோ தெரியல, அதையெல்லாம் பிரதட்சணம் பண்ணி வந்தவர் அசந்து போய் தெற்கு திசையில இருந்த ஒரு தோப்பிலே தங்கிவிட்டார். மறுநாள் காலையில சூரியோதயம் போய் ஸ்நானம் பண்ணினார், திருநீர் ருத்ராட்சம் எல்லாம் போட்டுக்கொண்டார். இன்னைக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிடுவோம்னு வேகமாக மனசு சொல்ல ஓடி போனாராம். வாசலை அடைந்தவாறே புத்தி தடுத்து நிறுத்தியதாம். அதே போராட்டம், அதே சிரமம், அதே கிளேசம். பார்த்தார், மறுபடியும் வெளிப்பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துட்டார். இப்படி 3 பகல் 3 இரவு கழிந்ததாம். சுவாமி பார்த்தார், இவன் இதுக்கு மேல விட்டா தரிப்பானான்னு தெரியல, உடம்பு மனசெல்லாம் இப்படி நொந்து போயிருக்கானே, இதுக்கும் மேலே இவனை சிரமப்படுத்த வேண்டாம், நான் ரொம்ப எளியவன் நினைத்து பக்குவப்பட்டு விட்டான், இவனை உள்ளே சமஸ்த மரியாதையோடும் சேர்த்துக்கணும்னு பார்த்தார். 3000 தீட்சிதர்கள் கனவிலேயும் ஒரே நொடிப்பொழுதில் தோன்றி பரம பக்தன் ஒருத்தன் பக்குவத்தின் உச்சத்திலே நிற்கிறான். நம்மை பார்க்க வேண்டிய ஆசையோடு கூடி அவன் தெற்கு கோபுர வாசலுக்கு வெளியே தோப்புல தங்கியிருக்கான். நாளை காலை போய் கோயில் மரியாதையோடு அவனுக்கு பூர்ண கும்பம் கொடுத்து நீங்கள் அழைத்து வாருங்கள்னு விதித்தார். விடிந்த பொழுது தீட்சிதர்கள் அத்தனை பேரும் சபையை சுற்றி நின்று கொண்டு இந்த விஷயத்தை விசாரம் பண்ணினார்களாம். ஆஹா, நந்தனார் யாரோ ஒருத்தர் வந்திருக்காராம், சுவாமியே சொல்லிட்டார், விதிப்படி செய்து விடுவோம்னு புறப்பட்டு போனார்கள். நந்தனார் பார்த்தார், ஐயா நீங்களா வந்து அடியனை பார்த்து நிற்பதுன்னு கூனி குறுகி நின்றாராம். சபாநாயகர் உங்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார், உங்களை அழைத்து வரும்படியாகவும் தெற்கு கோபுர வாசலிலே ஒரு அக்னி பிரதிஷ்டை செய்ய சொல்லி அதிலே மூழ்கி எழுந்திருக்க வேண்டும் சொன்னார்.
நந்தனார் சுவாமியே சொல்லிட்டாரா, சரின்னு நாம இருந்தா போறோம். இந்த மட்டும் நான் வெளியிலேருந்து தரிசனம் பண்ணிக்கிறேன், அக்னி குண்டமா அதுல இறங்கி எழுந்திருச்சு அவர் தரிசனம் கொடுப்பாராம். இதெல்லாம் சரியா படல, நீங்க போயிட்டு வாங்க, நான் இந்த பக்கமா எங்க ஊருக்கு புறப்படுறேன்னு சொல்லியிருப்போம். இது சுவாமியினுடைய ஆக்னின்னு சொன்ன போது நான் என்னை காத்துக் கொள்கிறேங்கிற எண்ணம் இல்லாதபடியாலே தண்ணீரிலே குதின்னு சொன்னாலும் குதிக்கிறதுக்கு சித்தமா இருந்தார். மலை உச்சியிலேருந்து விழுந்துருன்னா விழுந்துறதுக்கு சித்தமா இருந்தார். சுவாமி வாக்கு அது அப்படியே கேட்பதுதானே என்னுடைய நிலைமைங்கிற பக்குவத்தில் இருந்தபடியாலே அவர்கள் சொன்னது போலேயே அக்னி பிரதிஷ்டை செய்து கொடுத்தார்கள். அக்னி ஸ்பரிசம் தீண்டின மாத்திரத்தில் சுவாமி வெளிப்பட்டாராம். சேக்கிழார் சொல்லுவார், நந்தமா முனிவராக வெளிப்பட்டார். திருநாளை போவார் என்னும் மா முனிவராக வெளிப்பட்டார். ஒரு பண்ணையிலே கூலியாக இருந்தவர் வெளிப்பட்ட போது திருநாளை போவார் என்னும் மா முனிவராக வெளிப்பட்டாராம். மார்பிலே முப்புரி நூல், விதிப்படி திருமேனி எங்கும் திருநீர் தரித்திருக்கார். ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, ஜடாபாரத்தை தலைக்கு மேலே தூக்கி கட்டியிருக்கார். மேலே தூக்கிய கரங்களோடு வெளிப்பட்டாராம். உள்ளே ஆசை ஆசையாக புறப்பட்டு ஓடினார். வெளிப்பிராகாரங்களை எல்லாம் பிரதட்சணம் செய்து கடைசியாக சபா பிரதட்சணம் பண்ணி சுவாமி முன்னாடி வந்து நின்னார். கனகசபையை மிதித்தேறி பஞ்சாட்சரப்படியை கடந்து சுவாமி சன்னதிக்குள்ளே அவர் பிரவேசம் பண்ணதை அத்தனை பேரும் பார்த்தார்கள். சுவாமியை அவர் பார்த்தார். அதுக்கப்புறம் மற்றவர்கள் யாரும் அவரை பார்க்கல. அந்த நொடி பொழுது சிதம்பர முக்தின்னு போய் கலந்தார். சிதம்பரத்திலே தரிசனம் பண்ணா முக்தி, தரிசனம் பண்ணா முக்திங்கிறாங்க இல்லையா? வீட்டிலேருந்து சௌரியமா ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு தேவைப்பட்டவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கட்டளை தீட்சிதருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இத்தனை மணிக்கு வரோம், எல்லா ஏற்பாடையும் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் அவரை கூட்டிக்கிட்டு எல்லாரையும் தள்ளிக்கிட்டு மேலே போய் மற்றவங்களுக்கு தரிசனம் தரவாத மணிக்கு நின்று சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கட்டளை தீட்சிதர்கிட்டே போயிட்டு சாப்பாடெல்லாம் சரியா இருக்கான்னு கேட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோமே, இந்த சிதம்பர தரிசனத்துக்குலாம் முக்தி இல்லை. ஒரு முறை சிதம்பரத்தை பார்த்த பிறகு நம்மை யாரும் பார்க்கலன்னாங்களே, அதுதான் சிதம்பர முக்தி. ஏதானும் ஒரு பிறவியில நமக்கும் அது கிடைக்கல. தரிசனாத் முக்தி, தரிசனாத் முக்தின்னா சிதம்பரத்துக்கு போயிட்டு வந்துட்டாலாம் முக்தி இல்லை. நமக்காக அங்கே சுவாமி ஆனந்த தாண்டவம் ஆடலேன்னு வச்சுக்கொள்ளுங்கள். எங்கேயோ ஏதோ தேசத்துல இருந்து 4 வண்டி மாறி குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிக்கிட்டு ஆருத்ரா தரிசனத்துக்கு எந்த ஏற்பாடும் பண்ணாம, என்ன இருக்குமோ ஏதுன்னு தெரியாம, மார்கழி மாசம் பனி குளிர் மழை எதையும் பொருட்படுத்தாமல் அங்க வந்து தேர் தரிசனத்தை பார்க்கறதுக்கு குளத்துல குளிச்சு திருநீர் இட்டுக்கிட்டு பிள்ளை குட்டியோட வந்து நடராஜா நடராஜான்னு கத்தர அடியாருக்குத்தான் சுவாமி ஆனந்த தாண்டவம் பண்றாங்க. நம்மை போல போறதுக்கெல்லாம் இல்லை. அப்படி போய் நின்று அங்கே கதறி துடித்த அந்த தேர் வரும் வீதியிலே தன்னையும் மறந்து ஆடி குதித்து பாடி மகிழ்ந்து அந்த தேர்லேருந்து சுவாமி இறங்கும் போது ஒரு குறையில்லாமல் இறங்கிடணும்னு தான் வயிற்று பிடிச்சுக்கிட்டு பயந்து நின்றுட்டு சுவாமி இறங்கி உள்ள போன உடனே பெருசா தானே எதையோ அடைந்துட்ட போலே குதித்து மகிழ்ந்து ஆடுவான் பாருங்க, அவர்களுக்காக இருக்கார். அன்று இரவு எப்போ அபிஷேகம் தொடங்கும்னு தெரியல. பனி, மார்கழி பனி, இருக்கிற பந்தல்ல கொஞ்சமா நொடுங்கி படுத்துக்கிட்டு மனைவி குழந்தையோடு அங்கேயே இருந்துட்டு ராத்திரி பாதி ராத்திரிக்கு மேல திரை விலகி தரிசனம் ஆரம்பிக்கும் போது தன்னையும் மறந்து அழுது 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 அந்த அபிஷேகத்தை தரிசனம் பண்ணி காலையிலிருந்து பட்னி கிடந்தது, பிரயாணம் பண்ணது, தேர் கலைஞ்சது, எந்த சிரமமும் உடம்புல இல்லாதபடிக்கு சிவகங்கையில குளிச்சுட்டு மத்தியானம் வரைக்கும் எங்கேயாவது இடம் கிடைச்சா அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு பசியும் பட்டினியுமா 2 நாள் துடித்து துடித்து கடைசியில கிடைக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் ஆனந்த தாண்டவ தரிசனத்திற்காக உயிரை கொடுத்து ஆடி பாடி சுவாமியோட சபைக்கு போய் சுவாமி உள்ள போன உடனே என் கடமை இதுவரைக்கும் ஆச்சேன்னு மகிழ்ந்து குதிக்கிறான் இல்லையா, அவனுக்காக ஆடுறார். அப்படிப்பட்ட ஆனந்த தாண்டவத்தை இவர்களுக்கு எல்லாம் காட்டி கொடுக்கணும்னு காண்பித்து நடராஜ பெருமான் நந்தனாருக்கு அப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்தார். 63 பேரிலே குலத்தால் இவரதோ தாழ்ந்தவர்னு சொல்றோம். அது வாஸ்தவத்தில் இவர் அடைந்தது போலே சிதம்பர முக்தி யாருக்குமே கிடைக்கல. ஒரு ஞானசம்பந்த பெருமானுக்கு கிடைக்கல, ஒரு மாணிக்கவாசக பெருமானுக்கு கிடைக்கல, ஒரு அப்பரடிகளுக்கு கிடைக்கல, வேறு எந்த அடியாருக்கும் கிடைக்காத சிறப்பு. சிதம்பரத்துக்கு ஒரு முறைத்தான் வந்தார், ஒரு முறைத்தான் நடராஜாவை தரிசனம் பண்ணார், அதோட எல்லாம் முடிஞ்சது. இதுதான் சிதம்பர முக்தி. 63 பேரிலே ஒருத்தருக்கு தான் அந்த முக்தி கிடைத்தது. தில்லை வெட்டியான்னு ஒருத்தர் இருந்தார், அடுத்த புலைய. அவர் தில்லையிலே ஸ்மசானத்திலே இருந்தவர். சுவாமியை ஸ்மசானவாசிங்கிறோம். நான் சிலர் நக்கலாக சொல்றது உண்டு, என்ன சிவபெருமானுக்கு ஊருக்குள்ள எங்கேயுமே இடம் இல்லையா, அங்கே கொண்டு போய் தான் உட்காந்து வைத்தார்களான்னு என்கிட்ட கேட்டார்கள். வேற ஒன்றும் காரணம் இல்லை, இதுதான் காரணம்னு சொன்னேன். நீங்களேதானோ ஒரு காலத்திலே வசிக்கும் காலத்திலேயே கூட அகங்காரத்தினாலே கோயிலுக்கு போகிற பழக்கம்லாம் எனக்கு இல்லை, நான் மாட்டேன், கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன், சிவாலய தரிசனமெல்லாம் எதுக்கு வீணா நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு நீங்கள் இருந்துடலாம். கடைசியாக அந்த இடத்துக்கு எப்படி வந்துதான் ஆகும். அங்க வரும்போது நான் உள்ள வரமாட்டேன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அங்க உள்ள தூக்கிட்டு போகத்தான் போவாங்க. உள்ள போறோங்கிற பிரஜை கூட நமக்கு இருக்காது, படுத்து வச்சு தூக்கி கொண்டு போவாங்க. சுவாமி பார்த்தார், நான் இருக்கிற இடத்துக்கு நீ வரலாம், என்ன எப்படி இந்த இடத்துக்கு ஒரு நாள் வருவேல்ல, அங்க நான் உன்னை பாக்குறேன்னு ஸ்மசானத்திலே சுவாமி உட்காந்துட்டேன். என்ன தேடி நீ வரலாம், என்ன நீ இங்க எப்படி ஒரு நாள் வந்து தானே ஆகணும், உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் இந்த இடத்துக்கு வருவே இல்லையா, அங்க நான் உன்னை பார்க்கிறேன்னு உட்கார்ந்து கொண்டார்னு சொன்னேன். அப்படி ஸ்மசான வாசியாக எம்பெருமான் இருக்க அங்கே வருபவர்கள் எல்லாம் ருத்ரபூமியிலே வசிப்பவனான சிவபெருமான் அவரை சொல்ல சொல்லி அங்கே இருந்து ஒரு வெட்டியான்னு கேட்டாராம். அவருக்கு வேற யாருமே உறவெல்லாம் இல்லை. அவருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்தது,
சிதம்பர எல்லையில இருக்கோம், வரக்கூடியதுக்கெல்லாம் செய்ய வேண்டிய சடங்கை எல்லாம் செய்து கொடுக்குறோம். நாம் இப்படி இருந்துட்டு இருக்கோம், நமக்குன்னு யாருமே இல்லையே. என்னைக்கோ ஒரு நாள் நமக்கும் வயோதிகம் அடைந்து மூப்பு விழுந்து உடம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யறது நின்று போய் ஒரு நாள் நாமும் இப்படி கிடந்த கிடப்பாவோமே, நமக்கு யார் இதையெல்லாம் செய்வார்னு ஒரு சந்தேகம் வந்துதான். பயம் வந்தது. நேரா கோயிலுக்கு ஓடினானா, பார் நடராஜாப்பா, நீ தான் அந்த ஸ்மசானத்தை வசிக்கிறேன்னு சொல்றாங்க, அந்த இடத்தையே கதியா நம்பிக்கிட்டு நானும் இருந்துட்டேன். இப்போ சொல்றேன், உன்னை மட்டுமே கதியா நம்பிட்டு இருக்கேன். என்னைக்கான எனக்கு ஒரு நிலை வரும்போது நீ வந்து எனக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருன்னா. என்னது சுவாமிகிட்ட போய் கேட்கிற விஷயமா அது? அவன் கேட்டான். சுவாமியை சங்கல்பம் பண்ணிட்டாரா, கவலையே படாத, என்னைக்கு வரணும்னு எனக்கு தெரியும், நீ அந்த நிலைக்கு போகும்போது நாங்க இருப்பேன்னாரா. வேறு யாரும் இல்லாத காலத்தில் இவரே அங்கு வந்திருந்து ருத்ரபூமியிலே அந்த வெட்டியானுக்காக வேண்டி எல்லா சடங்கையும் செய்து கொடுத்து அவன் பேரிலே அக்னி பிரதிஷ்டை செய்து வைத்தாராம். இப்படி இன்னார் இணையாருங்கிற குலத்தை எல்லாம் வைத்து பார்த்ததுங்கிற வழக்கமே நம்முடைய புராணங்களிலே கிடையாது. உயர்ந்ததாக எதையான சொன்னீங்கன்னா அதுக்கும் சுவாமி தான் கதியா இருப்பார். இருக்கிறதுல இதுதான் இந்த காரணத்தால் ஏதோ காரணத்தினால தாழ்ந்ததுன்னு உன்னை பார்த்து சொன்னீங்கனாலோ அவர்களுக்கும் அதே எம்பெருமான் தான் இருப்பார். இது இரண்டிற்கும் இடைப்பட்டவர்கள் யாரோ அவர்கள் அத்தனை பேருக்கும் சேர்த்து இவர் ஒருவரைத்தான் இருப்பார். இப்படிப்பட்டதான பரமகருணாமூர்த்தியாக இந்த எம்பெருமானை பார்க்கிறோம். அவருக்கு உரித்தான விரதங்களுக்குள்ளே இந்த மகா சிவராத்திரி விரதமும் அவர் கோயில் கொண்டிருக்கக்கூடிய தலங்களுக்குள்ளே சிதம்பர கஷேத்திரமும் இன்றைய மாலை பொழுது நம்முடைய விருந்திற்கு விஷயமாயிற்று. எனக்கு தெரிந்த அளவிலே இந்த ஸ்தலத்தினுடைய வைபவத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த திருத்தலத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், இங்கிருந்து புறப்பட்டா 1-1.5 மணி நேரம், இன்னைக்கான முடிந்ததுன்னா தனியாகவோ இல்லை எல்லாரும் சேர்ந்தோ போய் அவசிய சிதம்பர தரிசனம் பண்ணிட்டு வரும். அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஒரு ஸ்தலத்தை தரிசிக்கும் போது பெரிய அனுபவத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஆலயங்களிலே புகைப்படம் எடுக்காதீர்கள் மூலமூர்த்தின்னு சொல்றதுக்கு காரணம், அந்த புகைப்படத்தை எடுப்பதுங்கிறது கண்களால் எடுக்கப்படும். சேகரித்து வைக்கும் இடம் இதுவாக இருக்கக்கூடாது, இங்கே இருக்கணும். கண்ணை மூடினால் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திருவுருவம் எப்போது காண தொடங்குறோமோ அதுவரையில் கோயில் தரிசனம் பண்ணுங்கிறாங்க. அப்படி கோயில் தரிசனம் பண்ணி 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 மனசுக்குள்ளே அந்த உருவம் எழுது சித்திரம் போல பதிந்து விட்டால் அதுக்கு மேலே தனியாக கோயிலுக்கு போக வேண்டியதில்லை. உள்ளுக்குள்ள இருக்கிற கோயிலை நீங்கள் பார்த்து விட்டீர்கள். இருந்த இடத்திலிருந்து அந்த நினைவை அசை போட்டு கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பக்குவம் வரணும்னா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கோயிலுக்கு போய்கொண்டே இருக்க வேண்டியது. முடிந்த காலத்தில் சிவாலய தரிசனம், மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினார்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமேன்னு தாய்மான சுவாமிகள் சொல்லுவார். நமக்கு ஒரு ஆச்சாரியர் வேண்டும், அவர் சொல்படி நாம கேட்கலாம். ஆச்சாரியர் வேணும்னா அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி வரும். எங்கேயாவது போய் தேடியா பார்க்க முடியும், இல்லை விளம்பரம் கொடுக்கலாமா, நான் இன்னாராக இருக்கிறேன், எனக்கு தகுதியாக ஒரு ஆச்சாரியர் யாராவது இருந்தால் விண்ணப்பிக்கவும் சொல்ல முடியும், இப்படி முடியாது. இப்போ ஆச்சாரியரை எப்படி பெறுவதுன்னு கேட்டால் தாய்மானவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினார்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும்னு சொல்லியிருக்கார். திருத்தலங்களுக்கு போய் தரிசனம் பண்ணி அந்த சிவாலய தரிசனத்தை வழக்கமாக்கி கொண்டால் என்னைக்கோ ஒரு நாள், அத்தனை நாள் போனதனுடைய புண்ணியமாக யாரோ எங்கிருந்தோ ஒருத்தர் வருவார், நம்ம கையில் ஏதோ ஒரு புஸ்தகத்தை கொடுப்பார், ஒரு திருவாசக புஸ்தகம்னு வச்சுப்போமே, அங்கே கொடுத்துட்டு போனார். அதை அப்படியே படிச்சுட்டு இருக்கோம். ஏதோ ஒரு திருக்கூட்டத்தை அடியார்கள் சேர்த்து போட்டிருக்காங்க, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய உழவாரப்படை சார்ந்த அடியார்கள் போட்டதுன்னு தெரியுது. அதில் ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கு. பொழுதுபோலன்னு ஒரு நாள் அந்த எண்ணுக்கே அழைப்போம். ஏன் நீங்கள்லாம் யாரு ஏதோ தொண்டெல்லாம் செய்கிறீர்களாம், என்ன நாங்கள் இந்த ஆதீனத்தை சேர்ந்தவர்கள், எங்களுடைய ஆச்சாரியர் இவர், அவர் சொல்லி இந்த தொண்டெல்லாம் செய்கிறோம்னா நான் உங்களோடு வரலாமான்னு ஒரு நாள் ஒருவேளை ஒரு ஆசை வரலாம். அவர்களோடு உழவாரம் செய்ய போவோம். உழவார தொண்டுக்குன்னு போயிட்டு இருந்தோம்னா இப்படி போக ஒரு நாள் அந்த ஆச்சாரியருடைய தரிசனம் கிடைக்கும். நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய சந்தேகத்தை அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் சாட்சாத்தா பேசும் சிவமாக பார்க்கப்படுவதால் கோயில் இருக்கிற சுவாமி வாய் திறந்து பேசல, ஆனா இவர் நம்மகிட்ட பேசுறதுக்காகவே புறப்பட்டு வந்திருக்கிற சுவாமியினுடைய வடிவம். இவர்கிட்ட எதையான கேட்டா அனுகிரகத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதைத்தான் தாய்மானவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும். இத்தனை காலம் வார்த்தை சொல்லல சுவாமி, போய் தரிசனம் பண்ணேன் கோயில்ல, ஆனா சுவாமி வாய் திறந்து வார்த்தை சொல்லல. ஆச்சாரியராக வந்தபோது ஒரு வார்த்தை கேட்க கேட்க உபதேசத்தை செய்து கொண்டே இருக்கிறார்னு சொல்லப்படுகிறது. அப்படி உயிர்களை பக்குவப்படுத்துவதற்கு பஞ்சாட்சர உபதேசமும் சிவபூஜையும் இன்றியமையாததாக சொல்லப்படுகிறது. இது இரண்டையும் எடுத்து வைப்பதற்கு ஒரு ஆச்சாரியர் வேண்டும். அந்த ஆச்சாரியரை பெறுவதற்கு எளிமையான வழியாக சிவாலய தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவிலே சிவஸ்தலங்கள் எத்தனை முடியுமோ அத்தனை தலங்களுக்கு போய் தரிசிப்பது. பாண்டிச்சேரி அது ஏதோ கொஞ்சம் நூதனமான ஊர் போல இப்பெல்லாம் பேசிக்கிறாங்க. வாஸ்தவத்தில் வேதபுரி என்று புராணத்திலே சொல்லப்பட்டதும் இந்த சமுத்திரத்தினுடைய தீரத்திலே நிறைய ரிஷிகள் எல்லாம் இருந்து வேத பாராயணம் மட்டும் இல்லை, வேதத்தினுடைய பொருளை விசாரம் பண்ணி எல்லாம் கிரந்தங்கள் செய்திருப்பதாகவெல்லாம் அறிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரம். இதை சுற்றி சுற்றி இங்கே வடக்கேர்ந்து நுழைஞ்சிங்கன்னா கிழக்கு கடற்கரை சாலையிலே இரும்பை மகா காலத்திலேருந்து ஆரம்பித்து அந்த பக்கத்தில் திருப்பாதிரி புலியூர் வரையில் எல்லா திசையிலும் பாடல் பெற்ற தலங்கள் ஒரு 6-7 தலங்களாவது பக்கத்திலே இருக்கும்படியாக இருக்கு. ஒரு நாள் பொழுது செலவு பண்ணினோம்னா இங்க இருக்கிற இடத்துல இருந்து 15-20 பாடல் பெற்ற தலங்கள் பக்கத்திலேயே இருக்கு.
275 ஒரு 20 தலங்கள் பக்கத்தில் இருக்குன்னா எப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இது. வாரக்கடைசியில ஒரு நாளுக்கு 2 கோயில் தரிசனம் பண்ணாலும் எத்தனையோ தலங்களை நீங்கள் எல்லாம் தரிசனம் செய்யலாம். முடிந்தவர்கள் ஏற்பாடு செய்து காலம் கிடைக்கும் போதெல்லாம் மாதத்திற்கு ஒரு வாரக்கடைசியோ இப்படி ஒரு திட்டம் வைத்துக் கொண்டு முடிந்த பாடல் பெற்ற தலங்களுக்கு போய் தரிசனம் செய்து அவசியம் அந்தந்த ஸ்தலத்தினுடைய பதிகத்தை ஆங்காங்கே கல்வெட்டா வச்சிருப்பாங்க. இல்லைன்னா அதெல்லாமும் இப்போ இதில் வந்து நீ இந்த தலம்னு சொன்னீங்கன்னா யார் யாரெல்லாம் போனாங்க, என்னென்ன பாடினாங்க எல்லாம் இதுலயே இருக்கு. அதை வைத்துக்கொண்டேனும் அந்த தலத்தில் அமர்ந்து 10 பாட்டு 5 நிமிஷத்துக்கு மேல ஆகாது தமிழ் தெரிஞ்சவங்களா இருந்தா. தமிழ் தெரியாது நீங்கன்னா ஆங்கிலத்திலையும் அது இருக்கு, அது வேணுமானாலும் அனுப்பி வைக்கிறேன். பதிகம் சொல்லணும் அவ்வளவுதான். இல்லை எனக்கு ரெண்டுமே தெரியாது, தெலுங்கு கன்னடம் வரைக்கும் கூட மாற்றி வச்சுட்டோம், எது வேணுமோ சொல்லுங்க, அந்த மொழியில் அடியை அனுப்பி வைக்கிறேன். அங்கே இருந்து அந்த பதிகத்தை ஓதி சிவாச்சாரியர் கையால் திருநீர் சேகரித்துக் கொண்டு இதுதான் நமக்கு பக்குவப்படுத்துவதற்கான எளிமையான வழி. இருக்கக்கூடிய ஆன்றோர்கள் முடிந்ததனையும் சிவாலய தரிசனத்தை விதிப்படி செய்து எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அளப்பரும் கருணைக்கு பாத்திரர்களாகி எல்லோரும் பஞ்சாட்சர உபதேசம் பெற்று முடிந்த அளவில் சிவபூஜை செய்து உய்ய வேண்டும் என்பதை அத்தனை பெரியவருடைய திருவடிகளிலேயும் வேண்டுதலாக வைத்து அடியனுக்கு வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் உயர்த்தீர்கவே ஊர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ ஜெயதே. ஆரூரா தியாகேசா. நன்றி.